السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا كما قال. அன்பிற்குரித்தான சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பறைக்கிறவேனால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தின் ஒரு நாளில் இந்த பூமியுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொன்ன அந்த ஒரு இறை இல்லத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து தெளிவு பற்றி அதை உள்வாங்கி அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதோடு அதனை பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு குடிமிருக்கின்றோம். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செவித்தாழ்த்தி கேட்க வேண்டும். என்றைக்கு நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இங்கே வந்து விட்டீர்களோ அப்பொழுது அல்லாஹுடைய பதிவீட்டில் உங்களுடைய பெயர்களெல்லாம் பதிவாகிவிட்டது. நீங்கள் வந்துடைய நோக்கம் நம் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நான் என்னுடைய உரையில் சலான்னு சொன்னாங்க, சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி ஓதுனா இல்லையா, அப்படி ஓதும் பொழுது உங்களுடைய முகங்களை கவனிக்கும் பொழுது யாருடைய உதடுகளும் அசையவில்லை. ஏதோ கம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய மார்க்கத்தில்? இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு வானவர்களும் ரசூல் மீது ஸலவா சொல்லுகிறார்கள். எனவே மூமின்கள் நீங்கள் உங்களுடைய நபியின் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று. அல்லாஹு வானவர்களும் சலவாத்தான் சொல்கிறாங்க. நமக்கு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு, சலவாத்தும் சொல்லணும் சலாமும் சொல்லணும், ரெண்டுமே சொல்லி ஆகணும். எப்பொழுது சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எந்தெந்த இடங்களில் செலவா சொல்ல வேண்டும் அங்கே செலவா சொல்லுவோம். பாங்கு சொல்லி முடித்த பிறகு முதல்ல செலவாத்து ஓதி அதுக்கு பிறகு துவா ஓதுவோமா இல்லையா? அதே போன்று அத்தஹியாத்தில் செலவாத்து ஓதுவோம் இருக்கல, செலவாத்து ஓதுறோம், சலாமும் ஓதுறோம். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவரிடத்தில் என்னுடைய பெயர் கூறப்பட்டு என் மீது செலவா சொல்லவில்லையோ அவன் 1ஆம் நம்பர் கஞ்சனுங்கிறாங்க, குலோபிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லும் பொழுது நீங்களுடைய உதடுகள் அசைந்திருக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் பேர் சொல்கிறான் இல்லையா, முஹம்மது இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதா சொல்லியிருக்கணும்.
ஆனால் அப்படி யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. சொன்னாங்களா? ரைட், சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லாத சகோதரிகள் இனி அந்த மாதிரி நிலை வரக்கூடாது. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மது சொல்லு. ஏன் மன் சல்லா அலையா மர்ரத்தன் சல்லல்லாஹு அலைஹ பிஹா அஷ்ரா, யார் என் மீது ஒரு சலவா சொல்லுகிறானோ அல்லாஹுக்கு பகரமாக பதிலாக 10 அருள்களை நமக்கு வழங்குறான். 1க்கு 10. அந்த நன்மையை நாம் எதுக்கு இழக்கணும்? ரம்லானுடைய மாதம் என்பது நன்மைகளை அதிகமாக செய்வதற்கும் தீமைகளை விலகி பாவ மன்னிப்பு தேடி நம்முடைய பாவங்கள் போக்குவதற்காகத்தான் நம்ம ரம்லான் மாதத்தால் கொடுத்துருக்கிறான். எனவே நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்யக்கூடாது? நழுவி விடக்கூடாது, அதை வீடெடுத்து விடக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை குறுகிய காலம்தான். எனவே வாழும்போதே இஸ்லாம் சொல்லக்கூடிய உரையில் நாம் வாழ்ந்தாக வேண்டும். மட்டுமல்ல, அன்பிற்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எந்த உரையாக இருந்தாலும் அந்த உரைக்கு முன்பாக சில வசனங்களை ஓதுவாங்க. 3 விதமான வசனங்கள் ஓதுவாங்க. அதில் முதல் வசனம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம்கள் அல்லாமல் மௌத்தா போயிடாதீங்க. அப்போ ஒரு முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாக இருப்பது தான் ஒரு முஸ்லீமுடைய ஆம்பிஷன், அவருடைய டார்கெட், அவருடைய கோல் அதுதான். முஸ்லீமாக வாழணும், முஸ்லீமாகவே மரணிக்கணும். அப்பொழுதுனா இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாவை என்பதெல்லாம் தெரிந்து அதை அமுல்படுத்தி அதன் பிரகாரம் வாழ்ந்தோமையானால் முஸ்லீமாக வாழலாம். அதிலே நம்முடைய மரணம் வரும்போது முஸ்லீமாக நாம் மௌத்தா போவோம். வாழும்போது முஸ்லீமாக வாழணும், மரிக்கக்கூடிய மௌத்தாகும்போது கூட முஸ்லீமாக நாம் மௌத்தா போகணும் தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இறுதி காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ, கட்டளையிடுகிறானோ, முஸ்லீமாக வாழ வேண்டும் சொல்லுகிறானோ, அந்த அடிப்பில் நாம் முஸ்லீமாக வாழணும். ஆனால் பெரும்பாலான நிலைமை என்ன தெரியுமா? வி ஆர் முஸ்லீம் பை பர்த். பிறப்பால் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு பற்றி தெரியாது. இஸ்லாமிய என்னன்னு தெரியாமல் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்பதற்காக நான் முஸ்லீமாக கருதப்படுகிறேன். அரசாங்க பதிவேடுகளில் நான் முஸ்லீம் என்று பதியப்பட்டிருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நான் முஸ்லீமாக கருதப்படுவேனா? இது பார்க்கணும். இதான் முக்கியமாக பார்க்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பால் முஸ்லீமாக முடியாது. மற்ற கிறிஸ்தவ மதமோ யூத மதமோ இந்து மதமோ எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் இஸ்லாத்தை புரிந்து விளங்கி ஏற்றுக்கொண்டு அமல்படுத்துகிறாரோ அவன் தான் முஸ்லீமாக இருக்கிறான். பெற்றோர்கள் காஃபிராக கூட இருக்கலாம், புரிஞ்சுங்களா? பெற்றோர்கள் காஃபிராக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் இஸ்லாத்தை புரிந்து விளங்கி செய்தானே ஆனால் அவன் முஸ்லீம். உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஒரு பூசாரி, சிலைகளை ஆராதனை செய்யக்கூடியவர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய குடும்பத்தில் பிறந்தவர் தான் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தியாக செம்மல். எந்த அளவுக்கு இந்த கொள்கைக்காக வேண்டி தியாகம் பண்ணாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? உறுதியான கொள்கையும் நிலையான அமல்களும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அப்போது அந்த உறுதியோடு இருந்தாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தந்தை அதற்கு மாற்றமாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய தலைமையை வழங்கினான். அது மட்டுமல்ல, அவருடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். சஃபா மர்வா கடையில் ஓடுறது என்ன தெரியுதா? அரஃபால தங்குறது, முஸ்தலிஃபால தங்குறது, இதெல்லாம் என்ன யார் செஞ்சார்? இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அருள் புரிந்தானோ அந்த அருளை நாம் ஒவ்வொரு தொழுகையில் நினைவு கூர்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் எப்படி அருள் புரிந்தாயோ அது போன்ற அருளை யாருக்கு தரணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும். யாரை போட்டு தரணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரோல் மாடலாக சொல்லி காட்டுறோம். எனவே அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ கொள்கை பிடிப்போடு இருந்தார்கள். பூசாரி குடும்பத்தில் ஒரு சிலைகளை ஆராதனை செய்யக்கூடிய, சிலைகளை வணங்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு அதில் பயணித்தார்கள். அப்படி பயணிக்கும் போது எவ்வளோ பிரச்சனை நன்னாலும் தெரியும். நெருப்பில் தூக்கி எறியப்பட்டார்களா இல்லையா? ஊரை விட்டு விரட்டப்பட்டார்களா இல்லையா? குடும்ப டார்ச் இருந்துச்சா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்து சொல்கிறாங்க,
இப்ராஹிமே என்னை என்னுடைய வழியில் விட்டுடு, நான் சிலைகளை வணிக்கிறேன், என்னை விட்டுடு, எனக்கு நீ குறுக்க வராத, என்னுடைய வழியில் நீ குறைக்க வந்தால் ல அர்ஜு மன்னக், நான் என் கையாலே கல்லால் இருந்து உன்னை கொன்று விடங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த கொள்கையில் குடும்ப சூழல் அப்படிங்க, உம்மா சொல்கிறாங்க, வாப்பா சொல்கிறாங்க, சின்னப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார், இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? கொள்கையில் உறுதி வேணும், கொள்கையில் கண்டிப்பாக உறுதி வேணும். அந்த உறுதி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கொள்கையை விளங்கி ஏற்றுக்கொள்ளும் போது தான் உறுதி வரணும். நமக்கு தான் அப்படி இல்லையே, பிறந்தோம் ஜெயினபு ஆயிஷா ஹதிஜான்னு பேர் வச்சுக்கிட்டோம், ஒரு புர்கா போட்டுக்கிட்டோம், முஸ்லீம்களை கூட சாப்பிட்றோம், என்ன செய்கிறோம், ஒரு முஸ்லீம்களை போல நடிக்கிறோம், அவ்வளோதான். முஸ்லீம்களை போல நடிச்சிட்டு இருக்கும்போது தவிர உண்மையிலே இஸ்லாம் என்னன்னு தெரியாமல் தான் இருந்திருக்கு. நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன், இஸ்லாத்தை பற்றி சில அடிப்படை கொள்கை கோட்பாடுகள், இஸ்லாத்தை பற்றி சில விஷயங்கள் இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. சீரியல் இருக்கக்கூடிய சம்பவங்களை தெரிகிற அளவு கூட நம்ம தாய்மார்கள் என்ன இல்லை, இஸ்லாத்தை பற்றி அவர் தெரிஞ்சு வைத்திருக்கவில்லை. அப்படி தெரிஞ்சு எத்தனை தாய்மார்கள் குரான் கூட ஓத தெரியாமல் இருக்கலாம், ஃபேக்டர் தான், குரான் கூட ஓத தெரியாமல் இருக்கலாம். அப்படி ஓதுனாலும் கண்ணாபின்னான்னு ஓதுவாங்க, அப்படி தான் ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கொள்கை உறுதியோடு இருக்கணும், கொள்கை விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சிருக்கும் போது தான் அந்த குடும்பத்தை சரியாக கொண்டு வர முடியும். குறிப்பாக ஏன் உங்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கான் தெரியுமா? ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் உங்களிடம் கொடுத்துருக்கிறான். ஒரு தலைமுறை உருவாக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய பொருள் உங்கள் கையில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொரு பொறுப்பாளர் பொறுப்பை பற்றி மறுபடியும் விசாரிக்கப்படுவார். பெண்ணுடைய பொறுப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன் அன் வலதிஹி மஸ்ஊலத்துன் பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, பெண் என்பவள் கணவனுடைய வீட்டு விவகாரம் மற்றும் அவருடைய குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவாள், பொறுப்பாளி. ஏன்னா குழந்தைகள் என்பவர்கள் பெரும்பாலும் தாயோடு தான் பெரும்பாலான நேரங்களை கழிக்கும். சிறு வயசில் தாய் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே பார்த்து ஜஸ்ட் விஷன் தான், உங்களுக்கு சிந்திக்க மாட்டாங்க, குழந்தைகளுக்கு சிந்திக்க தெரியாது. உம்மா என்ன செய்கிறாங்களோ அது தான் என்ன செய்யும் குழந்தை, வேறு சிந்திச்சு செய்யாதது. ஒரு தாய் என்ன செய்கிறாலோ அப்படியே ஆக்ட் பண்ணாது, அதுதான் குழந்தையுடைய புத்தியை, குழந்தையுடைய யோசனை அப்படி தான் இருக்கும், சிந்திக்க தெரியாது. எப்போ ஒரு தாய் வீட்டில் தொழுதா என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை ஒது செய்தோ இல்லையோ வந்து பக்கத்தில் தொழுமா தொழாதா, தொடும். எதாவது உம்மா பார்க்குது, உம்மா அதே சமயத்தில் ஒரு தப்பான விஷயத்தை பார்த்து செஞ்சிச்சேனாக்கா அது தப்பான விஷயத்த குழந்தை செய்யும். சொல்லுவாங்களே இல்லை பழமொழி, நூலை போல சேலை தாயை போல பிள்ளை. ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க வியாபாரம் மற்றபடி வேலைகளை சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ ஒரு குழந்தை பெரும்பாலும் நேரம் யாரோட கழிக்கும், தாயோட கழிக்கும். அப்போ தாயுடைய கேரக்டரை அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். தாய் என்ன செய்யறத பார்த்துட்டு அப்படியே மனசில் பதிய வைக்கும். அந்த பிஞ்சு மனசில் பதியுது பார்த்தீங்களா, அதை ஒரு சீக்கிரம் அதை அழிக்க முடியாது, அப்படியே பதிஞ்சு போயிடும். எனவே தாய்மார்கள் தன்னுடைய வீட்டு சூழலில் க்ளீனாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக, ஒரு அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்தாங்கன்னாக்கா அந்த குழந்தைகள் கண்டிப்பாக நல்லவர்களாக சமுதாயத்தில் வருவாங்க. இல்லை கஷ்டம்தான், ரொம்ப சிரமம். அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், பிறப்பால் நாம் எல்லாம் முஸ்லீமாக இருந்திருக்கோம், கொள்கை தெரிஞ்சு முஸ்லீமாக இல்லை. அல்லாஹ் ரப்பல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். உம்மா முஸ்லீமாக இருந்தால் வாப்பு முஸ்லீம் அவசியம் இல்லை, அல்லது பிள்ளை முஸ்லீமாக இருந்தால் வாப்பு முஸ்லீமுக்கு அவசியம் இல்லை. நேர் பாருங்களேன், கணவன் முஸ்லீம், மனைவி முஸ்லீம் இல்லை. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இன்னும் யாருடைய மனைவி? வருதல் குரான் வருதா இல்லையா? தரபல்லாஹு மத்ரல் இல்லதீன கஃபரு இம்ராத்த நூஹின் வம்ராத்த லூத். அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு 2 மனைவிகளை முன்னுதாரணம் சொல்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவியும். லூத் நூஹ் யார்? நபி தானே, 2 பேரும் நபி, சாலிஹான அடியார்கள். ஆனால் உங்கள் மனைவி இல்லை. முஸ்லீமுக்கு வாக்கப்பட்ட முஸ்லீமா? இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. எப்படிப்பட்ட நபி? உலுல் அஸ்மினர் ருசுலிம்பாங்க, உறுதி வாய்ந்த நபிமார்கள் அவர் ஒருவர். யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த உறுதி வாய்ந்த நபிமார்களுடைய குடும்பத்தில் பிறந்தவருடைய மகன் முஸ்லீம் அல்ல. அல்லாஹ் கண் முன்னாலே அவருடைய குழந்தையை அழிக்கிறான். அவருடைய சம்பவம் இருக்கா இல்லையா? பெரிய வெள்ளம் ஏற்படுது. அப்போ வாப்பாக்கார நூஹ் சொல்கிறாங்க, யா புனைய இறக்கம் ஆனா, என்னுடைய மகனை என்னோடு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இந்த கப்பலில் ஏறி கப்பாங்கும் போது யா சொல்கிறார், சாதி இலா ஜபலி யாசிமினி மினல்மா, நான் உயர்ந்த மலைக்கு உச்சியில் போய்
நான் தப்பிச்சிருவாங்கும்போது நூஹர் சொல்கிறாங்க, பாப்பா அல்லாஹுடைய வேதனை வந்தால் யாரும் காப்பாற்ற முடியாது. நீ பேசிகிட்டு இருக்கும்போது அல்லா அடித்து செத்து போயிடுறான். ஒரு நபியால் தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியாது. நபி உடைய மகன் தான் பிறப்பால் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை பிறந்திருக்கிறான், ஆனால் முஸ்லீமாக இல்லை. இதுதான் ஃபேக்ட், புரிஞ்சுக்கிடுங்க. எனவே நாம் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்துட்டோம், முஸ்லீம்களை போன்ற ஆடைகள் அணிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் உலகத்துக்கு வேணால் முஸ்லீமாக காட்சி அளிக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் நாம் முஸ்லீமாக கருதப்படுவோம்னு சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலா வான் பண்ணுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்க, முஸ்லீம்கள் அல்லாத நீங்கள் மௌத்தா போயிடாதீங்க, இஸ்லாத்தோடு இணைந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இஸ்லாத்தோடு இணைந்திருக்க வேண்டுமானால் ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா நம்மை இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளிலிருந்து வெளியேற்றுவதற்காக வேண்டி ஷைத்தான் எப்பொழுதும் ரெடியாக இருக்கான். நம்ம கொள்கையில் இருந்து நம்முடைய கொள்கையை ஆட்டம் கண்ட வைப்பதற்காகவும் நம்முடைய கொள்கையில் குளறுபடிகள் ஏற்ற வைப்பதற்காகவும் ஷைத்தான் இப்லீஸ் எப்பொழுதும் ரெடியாகவே இருக்கிறான். கொஞ்சம் அசந்தா நம்முடைய ஈமானை பறிச்சிடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் பவர்ஃபுல் எதிரி, சாதாரண எதிரி இல்லை, பவர்ஃபுல் எதிரி. எந்த அளவுக்கு பவர்ஃபுல் எதிரின்னு சொன்னால் அல்லாஹ்வே அவனை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, ஃபத்தஹிதுஹு அதுவா, எனவே நீங்கள் அவனை எதிரியாகவே பாருங்கள், நண்பனாக பார்த்துடாதீங்க. ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி, எதிரி, நீங்கள் அவனை எதிரியாக பாருங்க, நண்பனாக ஆகிடாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு மார்க்கத்தில் பற்றோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்க பார்ப்போம். ஒன்று, நம்ம ரொம்ப உறுதியானாக்கா சரி இவனை ஒன்றும் செய்ய முடியாது, இது ரொம்ப உறுதியாக இருக்குது, நம்ம பாய்ச்சா இங்கெல்லாம் பலிக்காது, நம்ம வேற ஆளை பார்ப்போன்னு போயிடுவான். நீங்கள் படிச்சிருக்கீங்களா உமர் ஹத்தாபுடைய சரித்திரத்தில்? உமர் ஹத்தாப் அவர்கள் ஒரு வழியாக போனால் ஷைத்தான் என்ன செய்வான்? இன்னொரு வழியாக போகிறான். ஏன்? உமர் ஹத்தாப் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுதும் ஷைத்தான் நம்ம விட்டு விலகி ஓடுறான். ஏன் தெரியுமா? நம்ம கொள்கை உறுதி இல்லை, நம்மளோட மோசமாக இருக்கா இவன் நம்மளை வழி கெடுத்துருவான் போல இருக்கு, நாம் அவன் தப்பிக்கிறான். இந்த நிலைமை தான் இப்போ இருக்குது நம்ம நிலைமை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உமர் ஹத்தாப் அவர்களை பார்த்து ஷைத்தான் ஓடுனது இது வேறு விஷயம், அவருடைய உறுதியை பார்த்து. இப்போ நம்மை விட்டு ஷைத்தான் ஓடுறதுனாக்கா என்னையே கெடுத்துருவான் போல இருக்கு, அவ்வளோ மோசமாக இருக்கிறான் இவன், அவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கிற நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம கொள்கையில் உறுதியோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஷைத்தானுடைய சதிகளிலிருந்து நாம் விலகி இருப்போம், இல்லையே மாட்டிப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஷைத்தான் எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் ஏவுவான் என்பதையும் சொல்லி காட்டுறான். ஷைத்தான் எப்படியெல்லாம் உங்களை ஆதிக்கம் செலுத்துவான். இன்ன ஷைத்தான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் உங்கள் ரத்த நாளங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறான், ரத்த நாளங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய தீண்டுதலிருந்து அவருடைய தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அவன் காப்பாற்ற மாட்டான். அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஷைத்தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அப்ளிகேஷன் கொடுத்தா வந்து காப்பாற்ற மாட்டான். கண்ணுக்கு தெரியாத இருக்கான் இல்லையா, அவன் ரத்தம் ஓடிக்கிட்டா இருக்கு இல்லையா, அவனுக்கு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ரப்பு மட்டும் தான் கண்ட முடியும். அதனால தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்கிறோமா இல்லையா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அல்லாஹ் ஒருவரால் மட்டும்தான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்க முடியும். ரப்பி இன்னி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் வ அவுது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன் என்ற ஒரு துவாவே குர்ஆனில் இருக்குது. ரப்பி இன்னி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு நான் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். வ அவுது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன், அவன் இந்த ஷைத்தானுக்கு என்னிடம் ஆஜராகுது விட்டு என்னிடம் வருகை தருவது விட்டும் நான் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பு தர முடியும். குறிப்பாக நம்ம குர்ஆன் ஓதும்போது என்ன ஓதுறோம்? அவுது ஓதுறோமா இல்லையா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ஓதுறோமா இல்லையா? ஆக்சுவல் குர்ஆனில் மேரு ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னாலும் பிஸ்மில்லா இருக்கும், இருக்கா இல்லையா? எந்த சூறாக்கு முன்னால பிஸ்மில்லா இருக்காது? தௌபாவா பராவா? தௌபாவா பராவா? தௌபா. அந்த சூறாக்கு 2 பேர் இருக்குது. பராத்துன்னு ஒரு சூறா இருக்குது, பேர் இருக்குது, தௌபாங்கிற ஒரு பேராக இருக்குது. அந்த சூறாக்கு 2 பேர் இருக்குது. நீங்கள் மட்டும் 2 பேர் வச்சுப்பீங்க, சூறாக்கு மட்டும் 2 பேர் இல்லையா? சில குடும்பம் வச்சுருப்பாங்க இல்லையா?
குறிப்பாக இந்த குழந்தைகள் பிறந்தாங்க, மாமியாருக்கும் வந்து வீட்டுக்கு பிரச்சனை சொன்னாக்கா இந்த பாட்டியா வீட்டில் ஒரு பேர், அந்த பாட்டியாவில் ஒரு பேர் வைக்கிறது 2 பேர் வச்சுப்பாங்க. அவங்க வச்ச பேர் நாம் எதுக்குறோம், நாம் தனியாக பேர் வைப்போம். அப்படி 2 பேர் 3 பேரெல்லாம் இருக்கிறாங்க, சமுதாயத்துக்கு தான் செய்வாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி சில சூறாக்களுக்கு பல பெயர்கள் இருக்குது. சூரத்துல் முஃமின் ஒரு அத்தியாயம் இருக்கா குரான்ல? முஃமினுனா முஃமினா, சூரத்துல் முஃமின் இருக்கா? இருக்கு போல, நமக்கு என்ன தெரியும்? ஏன்னா சவுதியில் வரக்கூடிய குரானில் பார்த்தீங்கன்னா சில சூறாக்களுக்கு வித்தியாசமான பேர் இருக்கும். அந்த பேருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்படின்ட்டு நடக்கணும், அது வந்து பேர் கிடைக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அப்போ சூரத்துல் பரா அல்லது சூரத்து தௌபாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்காது. மற்ற எல்லா சூறாக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கும். அதுக்கு முன்னால் என்ன இருக்கும்? நம்ம அவுது பில்லா இருக்கணும். அவுது பில்லா ஓதுமா இல்லை? எதுக்கு ஓதுறோம்? குரானில் அந்த வாசகம் இல்லை, இருந்தாலும் குரானை நாம் ஓதும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ஓதுறோமா இல்லையா? குரானில் சொல்லப்பட்டக்கூடிய ஆர்டர், வைதா கராத்தில் குரான ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நபியே நீங்கள் குரானை ஓதினால் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தை வைத்துத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது சின்ன குழந்தைங்களுக்கு குரான் கொடுத்து பாருங்களேன், அங்கே ஒன்றுமே இருக்காது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இருக்கும், ஒரு கோடு போடும். அங்கே எங்கடா இருக்குன்னாக்கா அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு கோடு மட்டும் போட கையால். ஏன்னா ஓதும்போது பிஸ்மில் அவுது பில்லாஹி ஓதுனான்னு தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கு. அங்கே இல்லாவிட்டால் சும்மா ஒரு கோடு அடித்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன் குரான் ஓதும்போது மட்டும் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சட்டம் போடுறான்? நீங்கள் ஹதீஸை வாசிக்கும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்றது கிடையாது, தெரியுதா? குர்ஆனை ஓதும்போது ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் தேட சொன்னான்னு கேட்டிங்கன்னா, குர்ஆன் என்பது மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு புத்தகம். அலிஃப் லாம் மீம் ஸாலிக கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதானுடைய மாதம் எப்படி மாதம்? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த குர்ஆன் என்ன செய்யுது? மக்களுக்கு நேரான வழி காட்டுது. நன்மை எது, தீமை எது, சத்தியம் எது, அசத்தியம் என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு நூல். எனவே இவன் குர்ஆனை படித்தான்னா நேர் வழிக்கு வந்துடுவான். மார்க் அது கொள்கை குர்ஆனில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது. கொள்கையில் எவ்வளோ உறுதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் என்பதெல்லாம் தெளிவாகவே இருக்குது. அவனை பற்றிய டீட்டெயில்ஸே இருக்குது. ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான், சாயை வெளுத்துருமா இல்லையா? இவன் குர்ஆன் ஓதுனா இவனுடைய சாயை வெளுத்து போகும். நம்ம குர்ஆன் ஓதுனா கொள்கையில் உறுதியாக இருக்கணும் வந்துடுவோம். இது எல்லாம் நெருங்கக்கூடாது. இவன் குர்ஆனை ஓதக்கூடாது, என்ன தடுப்பான்? அப்போ என்ன செய்யணும்? முதல்ல ஷைத்தானோட பாதுகாப்பு தேடிட்டு, யா அல்லாஹ் இங்கே நான் குர்ஆன் ஓத போகிறேன், இந்த ஷைத்தான் எந்த இடத்துல பண்ணிடக்கூடாது, நீ பாதுகாக்கணும். ஷைத்தான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அந்த ஜின்களில் வரலாம் தான் ஷைத்தான். உங்களுக்கு தெரியும், ஜின்களில் உள்ளவன் தான் ஷைத்தான். மனிதர்களே சில ஷைத்தான் இருக்காங்க, அவங்களும் தடுப்பாங்க. நான் குர்ஆன் ஓதி வர்றேன், அப்புறம் ஓதிக்கலாம்ல, வை இங்கே வா, அது ஒரு ஷைத்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? குர்ஆனை ஓதி யாரும் தடுக்கிறாங்களோ அவங்களும் ஒரு ஷைத்தான் தான். மனுஷனாக இருந்தாலும் சரிதான், ஜின்னாரும் சரிதான், இப்லிஸாக இருந்தாலும் சரிதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு ஷைத்தான் தான். ஷயாத்தீனு மினல் இன்சி வல் ஜின் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான். மனிதர்களையும் ஜின்கள்லையும் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டான். எனவே ஷைத்தான் என்பது ஏதோ அந்த குறிப்பிட்ட ஒரு குரூப் நினச்சிக்காதீங்க. யாரெல்லாம் சத்தியத்திற்கு எதிராக வர்றாங்களோ அவங்கெல்லாம் ஷைத்தான் தான். யாரெல்லாம் நல்லது தடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஷைத்தான் தான் லிஸ்ட்டில் தான் வந்துடுவாங்க. எனவே திருமறை குர்ஆன் என்பது அது நமக்கு நேரான வழி காட்டக்கூடியது, கொள்கையில் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற விஷயங்கள் நமக்கு சொல்லிக்கக்கூடியது. எனவே அந்த திருமறை குர்ஆன் ஓதுவதின் மூலமாக நம்முடைய கொள்கையை பலப்படுத்திக் கொள்ளலாம். கொள்கையில் உறுதி வரும். புரியுதா? கொள்கையில் உறுதி வரணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? திருமறை குர்ஆன் நீங்கள் கையில் எடுத்தாகணும். அந்த திருமறை குர்ஆனில் பல நபிமார்கள் எவ்வளவு உறுதியோடு இருந்தார்கள், எவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வந்த போதிலும் அவர்கள் எப்படி கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கா இல்லையா? லூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கா இல்லையா? நபிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. ஃபிரௌனை எதிர்த்துட்டாங்களா இல்லையா? கொள்கையில் ஏன் ரப்பு ஓ ரப்பா அல்லா தாண்டா அப்படி சொன்னாங்களா இல்லையா? அப்போது நபிமார்கள் எந்த அளவுக்கு தான் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருந்தான் என்பதை நபிமார்கள் வரலாறு காட்டும். இவன் இதெல்லாம் படித்தான்னாக்கா இவனும் கொள்கையில் உறுதியாக வந்துடுவான். எனவே அதை படிக்க விடாமல் தடுக்கணும் தான் ஷைத்தான் நினைப்பான். புரியுது? நம்ம கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக உறுதியாக இருக்கணும், ஆடக்கூடாது.
அப்போ எப்போ கொள்கையில் உறுதியாக இருக்கணும்? அந்த கொள்கை என்ன என்பதை தெளிவாக தெரிந்தால் தான் உறுதியாக இருக்க முடியும். கொள்கையே என்னன்னு தெரியல, நான் எப்படி உறுதியாக இருக்க முடியும்? கொள்கை என்னன்னு தெரியல, நம்ம எப்படி உறுதியாக இருக்க முடியும்? இஸ்லாமிய கொள்கை என்ன? நீங்கள்லாம் படித்த பிள்ளைகளும் இருக்கலாம், விஷயங்கள் தெரிஞ்சும் இருக்கலாம். இஸ்லாமிய கொள்கை தான் முதல்ல முக்கியம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய கொள்கை சரியாக இருக்கணும். நம்ம கொள்கை சரியா இல்லையா, அமல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை சொல்லும்போது முதல்ல என்ன செய்கிறாங்க? முதல்ல அகீதா தான் சொல்கிறாங்க. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாம் 5 அம்சங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கு. அதில் ஒன்று முதல்ல என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். 2வது தொழுகை. 3வது விரதம் இல்லையா? ஏன் இந்த கொள்கை அல்லாஹ் முன்னால் வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்கை சரி இருந்தால் தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படும், ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த கொள்கையே சரியில்லாவிட்டால் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரப்புல் ஆலமீன். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கத்து வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 13 வருஷம் அங்கே வாழ்ந்தாங்க. நோன்பு கடமையாக்கப்படலை, ஜகாத் கடமையாக்கப்படலை, எதுவுமே கிடையாது. கொள்கையை மட்டும்தான் சொன்னார்கள். யா அய்யுஹன்னாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். ஜனங்களே, மனிதர்களே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இந்த கொள்கை முழக்கம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போனாங்க. இப்போ பிலால் அவர்கள், சுமையா அவர்கள் எல்லாம் சிதற செய்யப்பட்டாங்களா இல்லையா? எதற்காக? தொடுத்தாங்கன்னா, நோன்பு பிடிச்சாங்கன்னா, ஒன்றுமே கடமையாக்கப்படலையே. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, அந்த கொள்கையில் பிடிவாதமாக உறுதியாகிறதன் காரணமாகத்தான் அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. கொள்கையில் உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக சிரமங்கள் வரும், வராமல் இருக்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன்னாஸ் அன் யுத்ரகு அன் யக்கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அலிஃப் லாம் மீம், மக்கள் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சோதனை செய்யாமல் விட்டுவிடப்படுவார்களான்னு நல்லா கேட்குறான். எந்த அளவுக்கு ஈமானில் உறுதி இருக்கோ அந்த அளவுக்கு சோதனைகளும் அதிகமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஷத்துல் பலாஇ அல் அம்பியாவு சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் நபிமார்கள். அதற்கு பிறகு ஈமானில் யார் உறுதியாக இருக்காங்களோ அந்த அளவு. ஒரு மரம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தால் கல் எந்த மரத்துக்கு அடிப்பாங்க? கல்லடி எந்த மரம் போடும்? பழங்குள்ள தானே. ஒரு மரம் இருக்குது, பழமே இல்லை, கல்லை விடுவானா? வேஸ்ட்டு. அங்கே கல் விட்டு என்ன பிரயோஜனம்? எங்கே கல்லடி படம்? பழங்கள் உள்ளத்தில். அதே போல் தான் ஈமான் எங்கே இருக்கோ அங்கே தான் கல்லடி படம். எந்த அளவுக்கு ஈமான் இருக்கு என்னன்னாக்கா, நம்ம கொள்கையில் உறுதியாக இருக்கிறவங்க தெரியணுமா இல்லையா? சோதித்து பார்க்குறான். எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை ஒரு டெஸ்ட்டு, ஒரு சோதனை. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அப்படி எல்லோரும் கேட்டாங்க, படிச்சுக்கலாப்பா? எல்லாம் படித்தோம். படிக்கலைன்னு சொல்லுவாங்களா? எல்லாம் படித்தோம். சரி, நீ படிச்சியா இல்லையா என்பது டெஸ்ட் பண்ணுவா இல்லையா? மிட் டைம் எக்ஸாம் வைக்கணும், குவார்டர்லி வைக்கணும், ஆஃப் இயர்லி வைக்கணும், எல்லாம் படித்ததுன்னு சொல்லி படித்து எதுக்கு நம்ம எக்ஸாம் வைக்கிறோம்? உண்மையில் படித்தானா இல்லையா, படிச்சிருக்கிறானா இல்லை தெரியணுமா இல்லையா? அந்த எக்ஸாம் தான் எல்லாம் வைக்கிறான் நமக்கு. கொள்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. முனாஃபிக் இருக்கான் பார்த்தீங்களா? முனாஃபிக்கிற யார்? உதட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் முனாஃபிக். ஈமான் என்றால் என்ன? ஈமான் டெஃபினிஷன் தெரியுமா? என்ன சொல்லுங்க யாராவது. ஈமான் என்றால் என்ன? ஈமானுக்கு டெஃபினிஷன் என்ன? மாஹுவல் ஈமான். ஈமான் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சொல்லுங்க. இக்ராரும், அதாவது அன்னுத்கு பில் லிசான், வாயால் மொழிந்து, இக்ராரும் பில் கல், உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு, வல் அமலு பில் ஜவாரிஹ், நம்முடைய உறுப்புகளால். அது அப்போ நம்புறது தெரியுமா இல்லையா? நான் நம்புறேன் இல்லை, செயல்படுத்தி காட்டணும். முனாஃபிக்கள் செய்வோம் தெரியுமா? உதட்டளோ மட்டும்தான் லா இலாஹ சொன்னான். அந்த கலிமா உள்ளத்துலையும் இறங்கலை, செயல்களில் ஓரளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோதான். செயல்களில்
ஓரளவுக்கு இல்லைன்னு சுத்தமாக இல்லை, இருக்கும், முழுமையாக இருக்காது. என்ன செஞ்சாங்க? 5 வேளை தொழுகையில் 2 வேளை தொழுகை தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுதானே அஸ்குல ஸலாத் அல் முனாஃபிகீன அல் ஃபஜ்ரு அஸ்ஸுப்ஹு வல் இஷா. முனாஃபிகீன்களுக்கு பாரமான தொழுகை 2. எது? சுபுடைய தொழுகையும் இஷா. 2மே தூக்க நேரம். சுபுல தூக்கத்தை கலைச்சிட்டு எதிர்க்கணும், இஷா சீக்கிரம் போய் படுத்து தூங்கணும். இது 2 தான் கஷ்டமாக இருந்துச்சு. அவன் யார்? முனாஃபிக் இருக்கா இல்லையா? 5 வேளை தொழுகை நமக்கு கஷ்டமாக இருக்க நம்மளை எந்த லிஸ்ட்டில் கொண்டு வைக்கிறது? நான் தான் பக்கா முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறோம், 5 வேளை நமக்கு சிரமமாக இருக்கு. அந்த முனாஃபிக்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது இவங்க தொழுவ வருவான். எப்படி வருவான் தெரியுமா? வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா யுராஊன அன்னாஸ வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா. அவன் தொழுகைக்கு வருவான், வரும்போது சோம்பேறியாக வருவான், இன்ட்ரெஸ்டாக தொழுவ மாட்டான். ஏதோ 5 வேளை கடமையாக இருக்குது சரிதா, இப்போ தொழுவான் அன்ட்டு அல்லாஹ் தக்பீர் கட்டின உடனே எல்லா சிந்தனையும் வெளியே தான் சரிதா. தக்பீர் கட்டின பிறகு தான் ஷைத்தானே வேலை பார்ப்பான். அப்படி தானே ஹதீஸில் இருக்குது. உங்களை தொழுது கொண்டு இருக்கும்போது ஷைத்தான் என்ன செய்வான்? இதை நினச்சி பாரு, அதை நினச்சி பாரு, அதை நினச்சி பாரு. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணல, மொபைல் அங்கே வச்சுட்டா, நகை கேட்டு பாத்ரூம் வச்சுட்டா, இந்த நினைப்பில் அங்கே தான் வரும். அது மட்டும் இல்லை, அந்த தொழுது முடிக்கிறதுக்கு ஒரு ஹரிபெரியா ஒரு பதட்டு கொடுப்பான். தொழுது முடிச்சோன்னு அது செய்யணும், இது செய்யணும், சலாம் கொடுத்தா அப்படியே உட்காந்துருவாங்க. தொட விடாமல் என்ன செய்வான்? பல்வேறு சேட்டைகள் பண்ணுவான். ஏன்னா நாம் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது. நான் எந்த சொர்க்கத்தை வெளியேற்றப்பட்டேனோ அந்த சொர்க்கத்தை இவன் போகக்கூடாது. இவனை என்ன செய்ய நரகத்துக்கு நான் சபத்தோடு வந்திருக்கிறான். எனவே ஷைத்தானுக்கு நம்ம செய்யக்கூடாது, துணை போயிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த முனாஃபிக் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, வருவான், தொழுவான், சோம்பேறித்தனமாக இருப்பான். அந்த தொழுகையில் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூற மாட்டான். இப்போ நம்முடைய தொழுகை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. கவனமாக தொழுகிறோமா, கவனம் இல்லாமல் தொழுகிறோமா, அலட்சியமாக இருக்கிறோமா? அதிலும் குறிப்பாக சில சகோதரிகள் என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த பெண்களுக்கு உரித்தான அந்த பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, அது வரும்போது அவங்களுக்கு தொழுகை பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகும்போது என்ன செய்வாங்கன்னாக்கா, மறுபடி தூய்மை குளிச்சுட்டு தொழுணுமா இல்லையா? அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, சரி ஒரு மகரிப் நேரத்துலையோ இஷா நேரத்தில் அவங்களுக்கு க்ளீன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு தொழுதுக்கலாம். மறு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் அல்லது பல வக்துகள் இடையில் வந்து பிரேக் ஆகும். அது இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு அசர் நேரத்தில் முடியுதுன்னு சொன்னால் அவள் மகரிப் ஆரம்பிக்கணும் குளிச்சுட்டு. இஷாவில் முடியுதுன்னாக்கா இப்போ குளிக்க முடியாத, என்ன செய்கிறது? நம்ம வீட்டில் ஹீட்டரும் கிடையாது, பச்சை தண்ணி இருக்குது, அது இருக்குது, குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட குளிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம் தெரியுதா? அப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற வழியை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இல்லை, அப்போ ஈமானில் உறுதி இல்லை. அல்லாஹ் தஆலா மீது தொழுகை கடமையாக்கி இருக்கிறான், தொழுதாகணும், அதில் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. இது முனாஃபிக்குடைய தலைமை. எல்லாம் புரிஞ்சிருந்தாங்க, கொள்கையில் உறுதியாக இருந்தாங்கன்னா, பிடிப்பட்டிருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எப்போ நாம் தூய்மை அடைவோம், எப்பொழுது மீண்டும் நாம் தொழுகையை தொடருவோம்னு இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் போல இருக்கக்கூடாது. லீவ் விட்டால் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, மறுபடியும் நாளைக்கு பள்ளிக்கூடமா ரீஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும், அதுக்குள்ளே ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா தொழக்கூடிய வாய்ப்பை மீண்டும் தருகிறானோ உடனடியாக வரணும். இப்போ என்ன இல்லை, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுடு தண்ணி இல்லை, ஹீட்டர் இல்லை, அது இல்லை, குளிர்காலமாக இருக்குது, என்ன இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலை குளித்தா தலைவலிக்கும், பாரமாக இருக்கும், ஜலதோஷமாக இருக்குது, என்னென்னவோ காரணம் சொல்லலாம். அப்படி தான் என்ன செய்கிறது? தைமூம் இருக்கா இல்லையா? தைமூன்னு சொல்லுதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் தெளிவாக சூரத்துல் மாயிதா சொல்லி காட்டுவான். ஃபைலம் தைது மான் ஃபதயம்மு சயீதன் தையபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வைதிக்கும் மினு மா யுரீதுல்லாஹு பிக்கும் உஸ்ர யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணீர் கிடைக்காமல் போனாலோ, தண்ணீர் பயன்படுத்த முடியாமல் போனாலும் என்ன செய்யலாம்? தைமம் செஞ்சுக்க சொல்லுது. தைமம் தெரிந்தானே உங்களுக்கு? எப்படி தைமம் எப்படி செய்யணும்? 2 கையால் தட்டி, அதுதானே? சரி சரி. அப்போ தைம் இவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லையா? குளிப்பது போன்று மண் அள்ளி தலையில் ஊற்றுன்னு சொல்லிச்சு இஸ்லாமு. இல்லை இல்லை, குளிப்புக்கு பகரம் தானே. மண் எடுத்து வாய் கப்பிடிச்சிட்டு, மண் எடுத்து மூஞ்சி கழுவிட்டு, கை கழுவிட்டு தலையில் ஊற்றிட்டா சொல்லுது, மண்ணை போடுறது இல்லை சொல்லலை. ரொம்ப குளியலை விட ரொம்ப ஈஸியான ஒரு ஈஸியஸ்ட் ஒரு வழி சொல்லுதா இல்லையா? தைம் செஞ்சு தொழுதுக்கிறோம்.
ஏன்னா சிலருக்கு அப்படி இருக்கலாம். ஏன்னா அடர்ந்த முடிகள் இருக்கக்கூடிய சில பெண்களுக்கு நல்லா அடர் முடிகள் அடர்ந்திருக்கும். இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் 6 அடி கூந்தெல்லாம் கிடையாது, எலி வாழை போல் இருக்கும். அப்படி தானே? இன்றைக்கி பிரச்சனை என்னக்கா, தலையில் முடியல, அந்த அமேசான் காட்டிலேருந்து கண்டுபிடிக்கிற எண்ணெய் தடவு அது தடவு. இன்றைக்கி பெரிய பிரச்சனை முடி பிரச்சனையாக இருக்குல்ல, தெரியுதா? அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு இல்லை. அப்படி இருந்தும் கூட என்ன சைனஸ் ப்ராப்ளம் அது ப்ராப்ளம் சொன்னாலும் கவலை இல்லை. எந்த சாகுவதும் தயவு பண்ணி தொழலாமா இல்லையா? அப்போ என்ன இருக்கு? சரி, அப்படியே பொடுபோக்கு தானே, கொள்கையில் உறுதியில் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக தொழுவாங்க. இன்னும் அன்பிற்குரிய தாய்மார்களே, ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். கொள்கையை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால்தான் அதை அமல்படுத்த முடியும். இல்லையே நம்ம கொள்கையில் உறுதியோடு இருக்க முடியாது. நம்ம கொள்கையில் உறுதியாக இருந்த சஹாபியா பெண்முடைய வரலாறு நீங்களே படித்திருக்கலாம், நபிமார்கள் வரலாறை படித்திருக்கலாம். இதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு வரலாறாக, ஒரு சீராவாக, ஒரு தாரீகாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. அவங்கள நம்முடைய ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் எப்படி சிரமமான கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இஸ்லாத்தை அமுல்படுத்தினாங்க. நம்மளை போல் சொகுசாக வாழல அவங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அரைக்குறை வயிறு தான் சாப்பிட்டுருக்காங்க அவங்க. உடுத்துவதற்கு கூட சரியான துணிகள் அவங்கக்கிட்ட இல்லை, வசிப்பதற்கு சரியான வீடுகள் இல்லை. ரஹமத்துல்லில் ஆலமீன் சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடே எவ்வளோ, ஒரு சின்ன ஒரு அறை, குட்டி அறை தான். அப்படி நின்றாங்கன்னா தலை தெரிய வெளியே. தொழுதாங்கன்னாக்கா ஆயிஷா நாயகியுடைய காலை குத்துவாங்க, ஆயிஷா நாயகி காலை மடக்கி குத்துவாங்க, சஜ்ஜா செய்வாங்க. சஜ்ஜா செய்கிறது எழும்போது மீண்டும் அவங்க காலை நீட்டிப்பாங்க. இவ்வளோ நெருக்கடியான நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வை கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய அப்படியா இருக்கிறோம்? பீரோ திறந்த நிறைய துணிமணிகள், அப்படி தானே? பஞ்சமில்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு மாதத்துக்கான ரேஷன் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு பிஸ்கட் வேணுமா, ஆப்பிள் ஃப்ரிட்ஜ் திறந்தா ஆப்பிள், ஆரஞ்சு, அது இதுன்னு இருக்கும். வீட்டில் நிறைய உண்ணக்கூடிய பொருள் இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, யார்? ஆயிஷா நாயகியுடைய சகோதரி மகன். ஆயிஷா நாயகியுடைய சகோதரி அஸ்மா தெரியுமா? அஸ்மாவுடைய மகன் தான் யார்? உர்வா. அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம சினிமா, உங்களை சின்னம்மா சித்தியா என்ன சொல்லுவீங்க? சினிமா தானே? சினிமாவோ அந்த சினிமா இருக்கு இல்லையா, அந்த சினிமா நீங்கள் 3 பிறைகள் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் 2 மாதம் வரைக்கும் அடுப்பீரான்னு சொல்லுவீங்க. எப்படி தான் நீங்கள் சமாளிச்சிங்க, என்ன தான் சாப்பிட்டீங்கும் போது, என்னப்பா அது கேட்குற, பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான். அப்படி சாப்பிட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இஸ்லாத்தை உள்ள கொள்கையில் உறுதியாக இருந்து உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நியமத்துகளை வசதி வாய்ப்புக்கு தந்திருக்கிறான, நம்ம எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க கஷ்டத்துலேயே என்ன செய்யலை, இஸ்லாத்தை விடல. இஸ்லாத்தில் பிடிப்போடு இருந்தாங்க, கொள்கையில் பிடிப்போடு இருந்தாங்க, உறுதியோடு இருந்தாங்க. நம்மளுக்கு அல்லாஹ்தால எந்த விதமான இருந்தாலும் கஷ்டத்தை தரல. இருந்தாலும் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக அல்லாஹுக்கு நன்றி கெட்டதனமாக நடந்துட்டுருக்கோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறுமையில் இருந்துச்சு கேட்பான், இவ்வளோ எல்லாம் சிரமத்துக்கு மத்தியில் கொள்கையில் உறுதியாக இருந்தாங்களே, உங்களுக்கு என்ன சிரமம் இருந்துச்சு, என்ன கஷ்டம் இருந்துச்சு? உடுத்துவதற்கு துணி, அவங்களுக்கு துணியே சரியாக கிடைக்கல. என்ன செய்வாங்க? பெருநாள் தொழுகைக்கு போகும்போது கேட்குறாங்க, இறை தூதர் அவர்களே, எல்லாரும் பெருநாள் தொழுகைக்கு வர சொல்கிறீங்க, எங்களில் ஒருத்திக்கு ரிஸ்காஃப் அதை முக்காடு இல்லாட்டா என்ன செய்யறதுன்னாக்கா வேறொரு சகோதரி கொடுத்து உதவட்டாங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? போடுவீங்க, வெயிலில் பட்டு கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகிடுச்சா உடனே மாற்று. சரிதா? உமர் ஹத்தாப் அவர்கள் உடுத்திய ஆடையில் எத்தனை ஒட்டுக்கிறது தெரியுமா? கிழிஞ்சிரும், அது தப்பாங்க. ஒட்டு இருக்குல்ல, ஒட்டு தெரியுமா தெரியாதா? ஒட்டு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி யாராவது நீங்கள் ஒட்டு போட்ட துணியை போடுவீங்களா? கலர் ஃபேடாலும் தூக்கி போட்டு வேற வாங்கிருந்தீங்க, அப்படி தானே? கிழிஞ்சதை தச்சு போட்டு வந்திருக்கீங்களா? இல்லை. அப்போ அல்லாஹ் எவ்வளோ நியமத் கொடுத்துருக்குறான். வஅம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்க, நினைவு கூறுங்க. அப்போ அல்லாஹ் இவ்வளோ நியமத் சொகுச வாழ்க்கை தந்திருக்கிறான்னு நம்ம அல்லாஹுக்கு எவ்வளோ கட்டுப்படணும், எவ்வளோ கொள்கையில் உறுதியோடு இருக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த கொள்கையில் உறுதி வேணும்னாக்கா அதற்கு சில காரண காரியங்கள் இருக்குது. முதல்ல அந்த இஸ்லாஹுல் கல்பும்பாங்க, உள்ளத்தை சரி பண்ணணும். எவ்வளோ சரி செய்கிறது? அதை இதுதான் சரியான கொள்கை, இந்த கொள்கையில் நாம் நீடித்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேணும். இதுதான் சரியான கொள்கை,
அந்த கொள்கையில் நீடிக்க வேண்டும், என்ன வேணும், அதுதான் உறுதியினுடைய முதல் படி. இன்றைக்கி பாருங்களேன், நீங்கள் எல்லாம் ஒரு தௌஹீத் கொள்கையில் இருக்கீங்க, அப்படி தானே? தௌஹீதுடைய கொள்கையில் இருக்கிறீங்க, உறுதியோடு இருக்கீங்களா? இருக்குன்னு சொல்லுவீங்க. இதற்கு நேர் மாற்றமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, பெருங்கொண்ட கூட்டமாக இருக்காது, மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க, அப்படி தானே? ஷிர்கு பிதஅத்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும், இருக்கா இல்லையா? எல்லாமே தௌஹீத்வாதிகளா? இல்லை இல்லை. எல்லாம் குர்ஆன் சுன்னா ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை இல்லை. அவங்க சொன்னாங்க, நாதாக்கள் சொன்னாங்க, அவுலியாக்கள் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அவங்க பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுவா மார்க்க மறுத்து அதுலேயே பிடிவாதமாக இருக்காங்க இல்லையா? அவங்களும் உறுதியாக தான் இருக்கிறாங்க. உறுதியாக இருந்து நம்மளை எதிர்க்கவும் செய்கிறாங்களா இல்லையா? எப்போ எதிர்ப்பு மனுஷன் உறுதியாக இருந்தால் மற்றவரை எதிர்ப்பான். தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது மற்றவருக்கு மாற்றமாக இருந்தால் எதிர்க்க மாட்டானா? எதிர்க்கு தானே செய்வான். இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா? எதுக்கு இந்த தனியாக பள்ளிவாசல் கட்டி இந்த கொள்கையில் உறுதி நம்ம இருக்கிறோம்? பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கா இல்லையாங்க? எத்தனை பள்ளிவாசல் இருக்குது. அத்தனை பள்ளிவாசலில் கடந்து நீங்கள் வர்றீங்கன்னாக்கா ஒரு கொள்கை உறுதி தான் அது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க, நாமும் உறுதியாக இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க தவறான கொள்கைன்னா அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, நாம் சரியான கொள்கை உறுதி எதுலேயும் இருக்கலாம். தவறான கொள்கையில் உறுதியாக இருக்கலாம், சரியான கொள்கை உறுதியாக இருக்கலாம். எனவே உறுதி எல்லாத்தையும் இருக்கும், அந்த கொள்கை சரியானதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும், அதில் உறுதியாக இருக்கணும். மக்கத்துக்காக அவங்க கொள்கை உறுதியாக ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்க. முஸ்லீம்கள் அந்த கொள்கை உறுதியாக இருந்த காரணத்தால் அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. அந்த கொள்கையில் உறுதியாக இருந்த காரணமாக அபு தாலிப் கணவாயில் 3 வருஷம் இருந்தாங்க. தெரியுமா தெரியாதா? சரிதனை தெரியுதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை எதிர்க்கக்கூடியவர்கள், அதில் அவங்க உறுதியாக இருக்கும் பார்க்கும்போது அவங்களோட உறுதியை நிலைக்குலைய வைக்க என்பதற்காக வேண்டி சோஷியல் பைக்காட் சொல்லப்படக்கூடிய சமூக பகிஷ்காரம் என்ன செய்கிறாங்கன்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கு திருமண உறவை வைத்துக் கொள்ளக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, யாரும் பேசக்கூடாதுன்னு கொடுமையான தீர்மானங்களை போட்டு 3 வருட காலம் ஒரு இடத்துல போய் என்ன செய்யறாங்க, ஒதுங்கிடுறாங்க. சாப்பிட்றதுக்கு உணவில்லை, இலை தழைகளை சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே உயிர் வாழ்கிறாங்க. அதில் ஏற்பட்ட உடல் பலகீனம் தான் ஹதியா ரலியல்லாஹு அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. கடைசியில் அது இந்த வெளியே வந்த பிறகு அவங்க மௌத்தாவும் போயிடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோ கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. சரி, கஷ்டம் தாங்க முடியல, சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் வந்தாங்களா? வரல. இல்லை, அடித்தாலும் உதைச்சாலும் துவிச்சாலும் நாட்டை விட்டு வெளியேறினாலும் சரி, நம்ம பொருளாதாரம் சூறையாடப்பட்டாலும் சரி, பொருளாதாரத்தை எடுத்தாலும் சரி, நம்ம உறுதியில் நம்ம கொள்கையில் உறுதியாக இருப்போம்னாங்க. ஹப்பாப், ஹுபைப், இவங்க 2 பேரும் சரித்திர நாயகர்கள். ஹப்பாப் ஹுபைப் பற்றி ஏதாவது தெரியுமா? ஹப்பாப் அர்த் என்கூடிய ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறாங்கன்னா, அவர் காபத்துல்லா அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்குறாங்க. காபத்துல்லாவில், காபத்துல்லாங்க லண்டனில் தானே இருக்கு. ஆமாவா? எங்கம்மா ஆமாம் தலாட்டுறாங்க பாருங்கம்மா இவங்க. காபத்துல்லா லண்டனில் இருக்கானாக்கா ஆமாங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பேச்சுக்கன்னு நமக்கு தெரியுது. எருமாடு பறக்குது, ஆமாம் எருமாடு எப்படியா பறக்குன்னு கேட்கணும், தெரியுதா? அப்போ காபத்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாய்ந்து அமர்ந்துருக்கிறாங்க. அப்போ ஹப்பாப்னு அர்த்தம் கூடிய சஹாபி வர்றாரு. அவர் ஆக்சுவலி பிளாக் எஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கொல்லர், இரும்பு கொல்லர். அப்போ சொல்கிறாங்க, இறைத்தூதர் அவர்களே, இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, தாங்க முடியாத அடி உதைகள் சித்திரம் செய்யப்படுறோம். நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்ட்ட ஹலா ததுல்லாஹ் லனா அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக இப்படி அல்லாஹ்வுக்கு உதவி கேட்க மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹ் துவா செய்ய மாட்டீர்களான்னு அவர் சொல்கிறாரு. பாதிக்கப்பட்டு வரார். அவர் எப்படிப்பட்ட பாதிப்பு தெரியுமா? அவருடைய எஜமானர் அவர் என்ன செய்வார்னாக்கா, அந்த நெருப்பு பழுக்க காய்ச்சி அதில் இரும்பை பழுக்க காய்ச்சி அப்படியே அவரே என்ன செய்வார், அந்த இரும்பை காய்ச்சுவார். அதை வாங்கி அவருக்கு மேலே வச்சு சூடு போடுவார். அந்த சூட்டு போடும்போது இவருடைய உடம்புல இருக்கிற கொழுப்பு உருகி அந்த நெருப்பை ஆற்றும். எவ்வளோ கொடுமையாக இருக்கும், யோசனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்து சொல்கிறாரு, தாங்க முடியல, கடுமையான சோதனை செய்யும். எதுக்கு? கொள்கையில் உறுதியின் காரணமாக. கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கின்ற காரணத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டங்களை சிரமங்களை படுறோமே, நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்ய மாட்டீங்களா? நீங்கள் அல்லாஹ்ட்ட இதற்காக உதவி தேட மாட்டீங்களா இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சாய்ந்து உட்கார்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக நிமிர்ந்து உட்கார்றாங்க. இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த கொள்கைக்காக சோதனை செய்யப்படுகிறீர்களோ, எந்த கொள்கை உறுதிக்காக நீங்கள் சித்திரவதை செய்யப்படுகிறீர்களோ, இதைவிட அதிகமான அளவில் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் இதே போன்ற கொள்கை ஏற்றுக்கொண்டதற்காக, அந்த கொள்கையில் உறுதியாக இருந்ததின் காரணமாக அவர்கள் ஒருவரை கொண்டு வந்து பள்ளம் தோண்டி அதில் நிப்பாட்டி இரும்பினால் செய்யப்பட்ட சீப்பு இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் அல்ல, இரும்பினால் செய்யப்பட்ட சீப்பை வச்சு ஒரே இழுப்பாங்க. சதை வேறு பிஞ்சு போவோம், எலும்பு வேறு தனியாக தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் கொள்கை விடவில்லை. அதே போல் ஒரு மனிதரை கொண்டு வந்து அறத்தால் ரம்பத்தால் இரு கூறாக பிளக்கப்பட்டாங்க. அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலை, அந்த கொள்கை விட்டு மாறலை. அல்லாஹ் ஒரு சோதனை தந்திருக்கிறான், நீங்கள் அவசரப்படுறீங்க, கண்டிப்பாக இந்த கொள்கை உறுதிக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான், நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி தான் சோதனை இருக்கா? இல்லை இல்லை. அப்போ நம்ம உறுதியாக இருக்கின்ற காலத்தில் நமக்கு என்ன வந்துருச்சு? ஏன் நம்ம உறுதியாக இருக்க மாட்டேங்கிறோம்? அதிகப்படியாக என்ன, குடும்பங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க, அதில் நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்காம போவாங்க. ஒரு சின்ன சின்ன இழப்புகள் தான் இப்பொழுது இருக்க முடியாது. அன்றைய காலத்தில் எவ்வளோ இழப்புகளை சந்தித்தார்கள், அந்த இழப்புகளை இப்போ ஒருபோதும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொன்னால அடி ஓத. இப்போ நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொன்ன அடிக்கிறாங்களே யாராவது? இல்லை இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன கொள்கையில் உறுதி இருப்பதற்கு என்ன தடை, என்ன தயக்கம்? ஏன்னா அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து ஒரு பாடமாக காட்டுறான். அவங்க எவ்வளோ சிரமத்துக்கு பதிலாக உறுதியாக இருந்தாங்க. உங்களுக்கு சிரமமே இல்லை, நீங்கள் உறுதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால் முதல்ல எண்ணங்களை சரி பண்ணு. இஸ்லாஹுல் கல்பு. முதல்ல வந்து இந்த கொள்கை சரியான கொள்கைத்தான். அப்போ சரியான கொள்கை எங்கேருந்து நம்ம பெறணும்? குர்ஆன் ஹதீஸில் சரியான கொள்கை பெறணும். இன்றைக்கி நமக்கு எதிராக அல்ல நம்ம விமர்சிக்கக்கூடிய மற்ற முஸ்லீம் சமுதாயம் இருக்கு இல்லையா, அவங்களும் கொள்கையில் உறுதியாக இருக்காங்க இல்லையா? காரணம் என்ன? அவங்க அந்த கொள்கையை சரி காண்றாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. மௌல் ஊதுறதா, தர்காவுக்கு போகிற, இங்கே தர்காலாம் இருக்கா? சமாதி வழிபாடு இருக்காங்க, அவுலியாக்கள் இல்லையா? அவுலியாக்கள் இல்லாத ஊரா இது? நீங்களே எல்லாம் அவுலியா மாறிட்டீங்க போல இருக்கு. சரிதா? எங்கள் ஊர் பரங்கிப்பேட்டை 365 அவுலியாக்கள் தர்காக்கள் இருக்குமா? தடிக்கு விட அங்கே தான் உழுகணும். ஒரு பள்ளிவாசல் சொன்னீங்கன்னாக்கா முன்னாலே ஒரு தர்கா இருக்கும், பின்னாலே ஒரு தர்கா இருக்கும், சுற்றியும் தர்கா இருக்கும். அதில் ஆம்பளை அவுலியா வேறு, பொம்பளை அவுலியா வேறு, காமன் அவுலியா வேறு. இப்போ கல்லூரி நடத்துகிறாங்க இல்லையா, பெண்கள் கல்லூரி, ஆண்கள் கல்லூரி, அப்புறம் கோ எஜுகேஷன் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி அவுலியாவும் இருக்கிறாங்க. சில தர்காவுக்கு பெண்கள் மட்டும்தான் போகணும், ஆண்கள் போகக்கூடாது. அது ஐயப்பா கோயில் அது அப்படி தான். நம்ம ஐயப்பா கோயிலில் தான் நம்ம சபரிமலைக்கு ஆண்கள் மட்டும் போனால் பெண்கள் போகக்கூடாது, பெரிய பிரச்சனை தீர்ப்பெல்லாம் வந்து சொன்னாங்களே இல்லையா? அந்த மாதிரி எங்கள் ஊர் தர்கா இருக்குது. பெண்கள் மட்டும்தான் போகணும், ஆண்கள் போகக்கூடாது. ஆண்கள் தர்காவுக்கு ஆண்களுக்கு தான் பெண்கள் போகக்கூடாது. மற்ற தர்காக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது காமன், எல்லாமே போகலாம். அதுக்கோ இப்போ நாகூர், அஜ்மீர், நாகூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜ்மீர் தர்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கெல்லாம் எல்லாமே சேர்ந்து போகலாம். அதுக்கோ பணக்கார சாமிங்கிற பணக்கார தர்கா, அதெல்லாம் அஜ்மீர் எல்லாம். இந்த மாதிரி அவங்களும் கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்களா இல்லையா? காரணம் தவறான கொள்கை உறுதியாக இருக்கிறாங்க, நம்ம சரியான கொள்கை உறுதியாக இருக்கிறோம். அப்போ இதில் பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, நாம் இருக்கக்கூடிய கொள்கை சரியான கொள்கையான்னு தெரியணும். எந்த அளவுக்கு நாம் அது சரியான கொள்கை என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உறுதி இருக்கும். இது சரியா சரியில்லையா தெரியலைன்னா தடுமாற்றம் வந்துடும். புரியுதா? எப்போ உறுதி வந்துட்டீங்கன்னாக்கா அந்த கொள்கை சரியானது தான் முதல்ல உங்களுக்கு உறுதி வரணும். இது அல்லாஹ் சொன்னது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹும் ரசூலும் சொன்னபடித்தான் இந்த கொள்கை அமைந்திருக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னு உறுதியாக நம்புறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். இப்படி இருக்குமோ இருக்காதோ, இது சரியாக இருக்குமோ சரியாக இருக்காதோனாக்கா அது ஒரு தடுமாற்றம் வந்துடும், ஆட்டம் வந்துடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? முனாஃபிக்கள் அப்படி தான் இருந்தாங்க. என்னக்கா மறுமை நம்புறதா, மறுமை வருமா வரா தெரியலையே, எனவே இங்கேயும் போய்ப்போம் அங்கேயும் போய்ப்போம், ரெண்டு பக்கம் ஓட்டிகிட்டு இருந்தான். புரியுதா? அதனால் முதல்ல நம்முடைய கொள்கையிலே தெளிவு இருக்கிறோம். என்ன கொள்கையாக நம்ம இருக்கிறோம், அந்த கொள்கை சரியானதானா? சரி என்றால் உயிர் விடுங்க.
அப்போ இந்த கொள்கை எங்கிருந்து நம்ம எடுக்கணும்? குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து தான் அந்த கொள்கையை நாம் எடுக்கணும். கொள்கைக்கு முக்கியமான ஈமான் தானே, எத்தனை ஈமான் தானே? ஈமான் அடிப்படை எத்தனை? 8 தானே? 6 சொல்லுங்க. சரி, 6 சொல்லிட்டீங்களா இல்லையா? சரி, அல்லாஹ்வை நம்புறது அப்படின்னு சொல்லிச்சு. நாமளும் அல்லாஹ்வை நம்புகிறோம், அவங்களும் அல்லாஹ்வை நம்புகிறோம். நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம், அவங்க ஐயப்ப சாமி நம்புகிறாங்க, அவனும் அல்லாஹ்வை நம்புகிறான். எப்படி நம்புகிறாங்க? அல்லாஹ் எப்படி நம்புவீங்க? சொல்லிக்க வேண்டியது தான், அல்லாஹ் நம்புகிறோம் சொல்லிக்க வேண்டியது தான். எப்படி நம்புகிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வை நம்புகிறோம், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புகிறோம், எப்படி நம்புகிறோம், அவ்வளோதான். நம்புகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம். எப்படி நம்புறீங்க அது சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் சொல்கிறாங்க. அன்துமின பில்லாஹி, நீ அல்லாஹ்வை நம்பணும் சொல்லிட்டு, ஹல் தத்ரி மல் ஈமான், ஈமான் என்னன்னு தெரியுமாப்பான்னு கேட்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமான் சொன்ன என்ன தெரியுமா, அது சொல்லு, அது விளக்கமாக தெரியணும் இல்லையா? அல்லாஹ்வை நம்புறேன்னு இப்படி நம்புறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் ஒருவன் தான் நம்புறீங்க வாக்கு. பார்த்துட்டு இருக்கிறான்னு நம்புறீங்க, அப்படியா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இபாதத், எப்படி அல்லாஹ் வணங்கணுங்கிறது, அல்லாஹ் எப்படி நம்பணுங்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுடைய வாசகம், உஅபுத் ரப்பக கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்ப்பதுன்ற உணர்வோடு தொழு, இல்லாவிட்டு அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இது வணக்கத்தின் போது, இபாதத் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வை எப்படி நம்பணும்? உண்மையான இறைவன் இப்போ எல்லாமே அவங்க அதை கேட்ட அவங்க தான் அதே தானே சொல்லுவாங்க. அல்லாஹ்வை நம்புறதுன்னாக்கா, அல்லாஹ்வை நம்ம பார்த்தது இல்லை, பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லை. பார்த்தா தான் நம்ம நம்பிக்கை வரும். பார்க்காம எப்படி நம்புறீங்க? சொல்லுங்க. காலம் அதானையா சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன புதுசாக கேள்வி கேட்கன்னு கேட்டாதீங்க. அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் நம்புறான், அல்லாஹ் நம்புறான், அல்லாஹ் நம்புறான், அல்லாஹ் நம்புறான். எப்படி நம்புற அல்லாஹ்வை? அல்லாஹ் நம்ம பார்த்தது கிடையாது. அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறோம், சரி இருக்கிறான், எங்கே இருக்கான்? எல்லா இடத்துலையும் இருக்கானா? ரொம்ப சுத்தம், கொள்கை ரொம்ப தெளிவாக வந்துட்டாங்க பாருங்க. துணியில் இருப்பான், துரும்பில் எல்லா இடத்துலையும் இருப்பான். 7 வானங்களுக்கு மேலே அரிசில் அமைந்திருக்கான்னு சொல்றீங்க, இப்படி தானே? சரி, அல்லாஹ் இருக்கா, நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி நம்புறீங்க? அதை 7 வானத்துக்கு மேலே எப்படி நம்புறீங்க? நீங்கள் எப்படி நம்புறீங்க? நீங்கள் 7 வானத்துக்கு மேலே நம்புறீங்களா இல்லையா? அப்படி சொல்லி கொடுத்தாங்க, நாமளும் நம்பிட்டு போகிறோம். அப்படி இல்லை, அப்படி தானே நம்புகிறோம். நம்ம போய் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லை இல்லை. அதுதான் கேட்குறேன். அதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா நீங்கள் உறுதியாக நம்புவீங்க, பார்க்கலன்னா உறுதி இருக்காது தானே? பார்த்தா உறுதியாக நம்புவீங்க. அங்கே ஒரு கடை இருக்குது, இல்லைப்பா அதுண்ணா நான் பார்த்தேன் அங்கே இருக்குது சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களா இல்லையா? அவள் பார்த்தா நீங்கள் உறுதியாக இருப்பாங்களா? அதனால தான் ஒரு சமுதாயம் கேட்டுச்சு, அரினல்லாஹ ஜஹரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் என்ன சொன்னாங்க? எனக்கு காட்டு. சூரத்துல் பக்ராவில் ஒரு வசனம் வருமா, அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா. யாலா, நீ மௌத்தா போனவங்களை எப்படி ஹயாத்தாக்குவ, உயிர் கொடுத்து எழுப்புவ, எனக்கு காட்டுங்கிறாங்க. யாரு? இப்ராஹிம் நபி நம்பினாங்களா இல்லையா அல்லாஹ்வை?
கொள்கையில் உறுதியோடு இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, மௌத்தா போனவங்களை நீ எப்படி ஹயாத்தாக்குவ காட்டுகிறாங்க. அல்லாஹ் கேட்குறான், அவலம் துமின், எப்பா நம்ப மாட்டேன் நீனு, நான் உயிர் செத்தவங்களை வந்து இறந்தவங்களை உயிர் பேர் நம்ப மாட்டியான்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்ராஹிம் இஸ்லாம் எப்படி எழுப்புவான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் கேட்குறான், அவலம் துமின், நம்ப மாட்டியா, ஈமான் கொள்ள மாட்டியா? இப்ராஹிம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் நம்புகிறேன், வலாக்கின் லியத்தும இன்ன கல்வி, என் உள்ளம் வந்து அமைதி பெறணும். அமைதி பெருந்தால் தான் உறுதி ஒழுங்காக இருக்கும். அமைதி தடுமாற்றம், உள்ளம் வந்து தடுமாற்றத்துனா உறுதி வராது இல்லையா. நல்ல அழுத்தமான ஒரு நம்பிக்கை, உறுதியாக நம்பிக்கை வரணுன்னாக்கா சில இவெண்ட்ஸ் பார்த்து தான் எனக்கு உறுதி இருக்கும். புரியுதா? அப்போல்லாம் என்ன செய்கிறான், பறவை பிடிக்கும் சொல்கிறான்னா, ஹுது அர்பாத்தம் மின தயிர் பசுர்ஹுன்ன இலைக்க சும்ம ஜால் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன ஜுஸா சும்ம தஹுன்ன யஅதீனக சாயா. நம்பிக்கை இல்லையா, ஒரு நம்பிக்கை உறுதிப்படுத்தணுமா, அப்போ என்ன செய்யறது, சரி ஒன்றும் இல்லை, 4 பறவை பிடிச்சி பாட்டாக பிச்சு தெரியுதா, அந்த வெவ்வேறு மலைகளில் வச்சுட்டு பிறகு மறுபடியும் வான்னு கூப்பிடு, எல்லாம் என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு பகுதியும் சேர்ந்து உயிரோடு ஓடி வருது. அப்போது கண்ணால் பார்த்து உறுதி வருமா வராதா? கண்ணால் பார்த்து உறுதி வருமா வராதா? கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் அப்படி நான் கண்ணால் பார்த்தோம்யா, நீ நம்பு சொல்லுமா இல்லை, உறுதி சொன்னாங்களா இல்லையா? எதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் போது போகிறாங்களே இல்லையா? எங்கே போகிறாங்க? அமெரிக்காவுக்கு ஜப்பானுக்கா? மிஅராஜ் எங்கே போனாங்க? 7 வானங்களுக்கு போகிறாங்களா இல்லையா? அங்கு போய் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஆற்றலை, நரகத்தை, சொர்க்கத்தை எல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு உறுதியாக நம்பினாங்களோ, ஏன் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்காவிட்டாலும் அல்லாஹுடைய ஆற்றல்களை, அவனோடு உரையாடக்கூடிய நிலையை, சொர்க்கத்தை, நரகத்தை எல்லாம் கண் கூட பார்த்துட்டு வரும்போது உறுதியாக இருக்குமா இருக்காதா? ஆனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கட்டத்தில், அல்லாஹை பற்றி நான் தெரிந்திருப்பது போன்று நீங்கள் தெரிந்திருப்பீர்களேயானால் கொஞ்சமாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்தளவுக்கு உறுதியோடு இருந்தாங்களா இல்லையா? அப்போது அல்லாஹ் நம்ம உறுதியாக நம்புகிறோன்னாக்கா, உறுதியாக நம்புவதற்கான காரணங்கள், காரியங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம உறுதியாக இருக்க முடியும். அது தெரிஞ்சுக்காட்ட நம்முடைய ஈமானில் உறுதி வரவே வராது. அப்போ அல்லாஹை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சாகணும். அல்லாஹை பற்றி தெரிந்து நம்ம நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாவிட்டால் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளிலும் அல்லாஹ் என்பவன் இவன் தான் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹுடைய கோபம் எப்படி இருக்கும், அல்லாஹுடைய அருள் எப்படி இருக்கும், அல்லாஹ் எப்படி மன்னிப்பான், அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும், அல்லாஹ் எதை விரும்புகிறான், எதை விரும்பலை என்பதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் குர்ஆனில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குர்ஆனுடைய 1/3 பகுதி 1/3 அல்லாஹ் பற்றியே இருக்கும். அல்லாஹை பற்றி சொல்லாத சூறாக்களே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆரம்பித்து சூரத்துன் நாஸ் குல் ரப்பின் நாஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள சூறாக்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அல்லாஹை பற்றி சொல்லாத எந்த சூறாவும், அல்லாஹ் பற்றி பேசாத எந்த சூறாவும் இருக்காது. அப்போ அல்லாஹை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், எங்கே போகணும்? குர்ஆன் நோக்கி போகணும், ஹதீஸை பற்றி நோக்கணும். அப்போ அல்லாஹ் எப்படிப்பட்டவன், யார், என்ன செய்வான், இது செய்யலான்னா அவனுடைய அதிகாரம் என்ன. சாதாரணமாக ஒரு ஆளுடைய அதிகாரம் தெரிஞ்சால் தான் அவனுக்கு நம்ம பயப்படுவோம் தானே. ஒரு ஆள் சும்மா ஜுஜுபி, அவன் ஒன்றும் கிடையாது மக்கு பையன்னாக்கா அவனான்னு போயிட்டே இருப்போம். ஒரு ஆள் கடுமையாக நடந்துப்பான், அவன்கிட்ட எல்லா விதமான பவர் இருக்குன்னாக்க பயப்பட மாட்டானா? பயப்படாம தானே. அப்போ அல்லாஹுடைய பவர் என்ன, அல்லாஹுடைய பண்பு. அதனால தான் நீங்கள் தௌஹீதில் என்ன செய்வாங்க, அஸ்மா சிஃபாத் படிக்கிறீங்களா இல்லையா? தௌஹீதில் அஸ்மாயி பஸ் சிஃபாத் படிக்கிறீங்களா? தௌஹீத் 5 வகை இருக்கா இல்லையா? தௌஹீத் 5 வகை தானேம்மா? 3 அமைதியாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டும் 3ங்கிறாங்க. 5 ஆமான்னு தராக்கிட்டாங்க, பயமாக வேறு இருக்குது. ஆமான்னு சரி சொல்லிவிடுங்களோ இல்லை
மூணை பிரிச்சுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து காட்டல. தௌஹீது 3 வகையாக ரசூலுல்லாஹ் பிரித்து காட்டல. இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து பின்னால் வரக்கூடிய அறிஞர்கள் தௌஹீதோட வகையை பிரித்து காட்டினாங்க. சரிதா? இது 3 வகையாக நம்ம தௌஹீதை பிரிக்கலாம் அப்படின்னு 3 வகை பிரித்து காட்டாங்க. அந்த 3 வகையில் ஒரு வகை தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத், தௌஹீதுல் உபூதிய்யா அல்லது தௌஹீதுல் உலூஹிய்யான்னு சொல்லுங்க. அப்போ இந்த தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதில் அல்லாஹை பற்றிய அவருடைய பண்புகள் என்ன, ஆற்றல்கள் என்ன, அதிகாரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இமேஜ் நம்முடைய உள்ளத்தில் வந்துடும், அல்லாஹ் இப்படிப்பட்டவன் தான். அப்போ அதுதான் சரியான கொள்கை. அல்லாஹுடைய கண்காணிப்பு நம்ம தப்பிக்க முடியாது. அல்லாஹ் நம்ம கண்காணித்து கொண்டு இருக்கா. மீண்டும் நான் அல்லாஹ்கிட்ட போய் சேரணும், வாழ்ந்த வாழ்க்கைக்கு சரியான பதில் தந்தாகணும். இப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மளை பொருதிப்பான், இப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் நம்ம கோபப்பட்டு கொண்டு போய் நரகத்தில் இடுவான் என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வந்தோம்னாக்கா அது உறுதியாக இருக்கும். அப்போ அல்லாஹ் நம்ம நேரடியாக பார்க்காவிட்டாலும் அல்லாஹுடைய வரலாறு வானம் பூமி அது படைத்த படைப்புகள் இதெல்லாம் பார்த்து அந்த ருபூபிய்யா, அதுதான் ருபூபிய்யா. வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், கடல்களை உருவாக்கின யார், மலைகள் படைத்தவன் யார், இதெல்லாம் தௌஹீத் ருபூபிய்யா வரும். தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். ஆனால் இந்த 3 விதமான தௌஹீதையும் நான் தெளிவாக விளங்கிட்டா தான் கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், சாதாரண ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் தௌஹீத் என்ன, தௌஹீத் வகைகள் என்ன ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா கூட சரியாக உச்சரிக்க தெரியாத குடும்பங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு மீட்டர் அளவுக்கு, ஒரு ஜான் அளவுக்கு, ஒரு முழம் அளவுக்கு படிச்சிருப்பார், டிகிரி இருப்பார், எம்ஏ எம்ஃபில் எம்எஸ்சி எம்ஏ என்னென்னா போட்டு பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருப்பார். குரான் ஓத தெரியாது, குரான் ஓத தெரியாது, கொள்கை கோட்பாடுகள் தெரியாது, நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவார் இருக்கா, ஆனால் கொள்கை கோட்பாடு தெரியாது. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. கபரில் கொண்டு வச்ச பிறகு ஒரு ரப்பு யார் தான் முதல் கேள்வி தானே. ஒரு ரப்பு யார்? எல்லாம் சொன்னாங்க, ஒரு ரப்பு ஒருத்தர் இருக்கிறான்னு நம்புறோன்னு சொல்ல முடியாது. ரப்பை பற்றி தெரிஞ்ச உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே பதில் சொல்ல இயலும் என்பதை மறந்துடாதீங்க. எனவே குர்ஆனை முதல்ல நீங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கணும்னாக்கா குர்ஆனை கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். அது உங்களுடைய ஈமானுடைய பலத்தை அதிகப்படுத்தும், உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தும். அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதிப்பட்டால் அல்லாஹ் நினைத்து அவர்களுடைய உள்ளங்கள் பதறும், நடுங்கும். எங்க குர்ஆன் ஓதுறோம், ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோம். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷியம் முத்தஸத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கினாலும் மலை தூடுதலாக போயிருக்கிறோம். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் குர்ஆன். பாறை விட நம்ம உள்ள அப்படி எனக்கு கடினமாக போச்சு, தெரியுதா? அப்போ என்ன, குர்ஆனோடு நீங்கள் என்னைக்கு தொடர்புகளை அதிகப்படுத்திக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களிடத்தில் ரெண்டுமே எதிர்பார்க்கலாம். கொள்கை உறுதிப்பாட்டையும் பார்க்கலாம், நல்ல அமல்களை நாம் பார்க்கலாம். இது ரெண்டு வேடனை முதல் எடுக்க வேண்டியது குர்ஆனையும் ஹதீஸையும் தான். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொடர்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கொள்கையில் உறுதியும் இருக்கும், அமல்களில் ஆர்வம் வரும், நன்மைகள் அதிகம் செய்ய வேண்டும் எண்ணமும் இருக்கும். ஏன்னா குர்ஆனில் என்னென்ன விஷயம் நன்மைகள் எல்லாம் இருக்குது. கொள்கை தெளிவாக இருந்தால் நம்ம ஈமானில் உறுதியாக இருப்போம். கொள்கை தெளிவாக இல்லாவிட்டால் ஈமானில் உறுதியாக இருக்க இயலாது. தெரியுதா உங்களுக்கு? முனாஃபிக் அல்லாஹ் தான் முஸப்ஸபீன பைன ஸாலிக லா இலாஹா உலை வலா இலாஹா உலை. ரெண்டு கிட்ட தடுமாறிக்கொண்டே இருப்பாங்க, அவங்க உறுதியோடு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஹைக்கின்னு வந்துடக்கூடாது. தெரியுதா? அல்லாஹ் இருக்கிறான் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, எல்லா இடத்துல அல்லாஹ் இருக்கிறான். அப்படி தான் ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? 7 வானத்தில் இருக்கிறான். சஜ்தா எப்படி செய்றீங்க? இப்படியா எப்படி செய்றீங்க? அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கான்? யா அல்லாஹ் இப்படியா போறீங்களா அல்லது கீழே போறீங்களா? கீழே போறீங்களா? அப்போ வேற இருக்கு, நம்ம கீழே சஜ்தா செய்றீங்க. சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நம்ம சஜ்ஜா செய்தாலும் அந்த சஜ்ஜாவில் என்ன சொல்கிறோம்? நம்ம சுப்ஹான ரப்பில் அதீம் தானே.
ரைட். சுப்ஹான ரப்பியல் ஆலா என்ன அர்த்தம்? ரப்பியல் ஆலா உயர்ந்தது இருக்கா இல்லையா? அப்போது நம்ம சஜ்தா செஞ்சாலும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் மேலே தான் இருக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எல்லாம் இருக்கான். அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கான். சொல்லுவாங்க, நீங்கள் 2 இருந்தால் 3வது யார் இருப்பா? 4 பேர் இருந்தால் 5வது அல்லாஹ். நீங்கள் குறைவாக அதிகமாக இருந்தாலும் உங்களோட யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். அப்போ அல்லாஹ் அங்கே இருக்கானா இல்லையா? நம்மகிட்ட அல்லாஹ் இருக்கானா இல்லையா? என்ன அவங்க நமக்கு அல்லாஹ் இருக்கான், நம்மோட அல்லாஹ் இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்களா இல்லையா? ஒரு குகைக்குள்ளே போய் தங்குறாங்களா இல்லையா? அப்போ தங்கும்போது அபூபக்கர் பயப்படுறாங்க, எதிரிகள் நம்மை பார்த்து விடுவார்களோ, நம்மை பிடைத்து விடுவார்களோ, கொலை செய்ய அஞ்சும் போது ரசூல் என்ன சொல்கிறாங்க? லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரை கவலைப்படாதீங்க, எங்களோட யார் இருக்கா? அப்போது 3வது அல்லாஹ் அங்கே இருக்கான்ல. அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கான்? வானத்துலேருந்து கீழே விட்டானோ? அது எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? வானத்துலேயும் இருக்கிறான், 7 வானத்துக்கு மேலே அரிசியில் இருக்கிறான். ரசூல் சொல்கிறாங்க அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்ட்டு. எப்படி, என்ன பொருள் புரியலையே? நம்மளை கண்காணி கொடுத்துருந்தா, அதாவது அவருடைய நாலேஜ் இருக்குல்லையே, அறிவு நம்மை சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம். நம்மை சூழ்ந்திருக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷா. ஒரு இலை வமா தஸ்குது பி வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை உதிர்ந்து விழுந்தாலும் அதை அல்லாஹ் அறிவான். அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னாக்கா அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய சமுதாயத்தை அழைத்து கொண்டு போகிறாங்க. முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை. அப்போ சொல்கிறாங்க, என்ன மூசா உங்களை நம்பி மாட்டிக்கிட்டோமே, முன்னால் போனால் கடலில் மூழ்கி சாகணும். அப்படி கடலில் நம்ம மூழ்க அப்படி இல்லைன்னா பின்னால் வரக்கூடிய ஃபிரௌனுடைய படை நம்மளை வெட்டி வீசிடுவாங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? குர்ஆன்ல என்ன சொல்லுது? கல்லா இன்ன மஅய்ய ரப்பி, கல்லா இன்ன மஅய்ய ரப்பி சயஹதீன். நீங்கள் நினைக்கிறப்போ இல்லைப்பா, இன்ன மஅய்ய ரப்பி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், இந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கான வழி அவன் எனக்கு காட்டுவான். உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்புகிறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, என்ன நடக்கும் போதுன்னு பதறாம எவ்வளோ உறுதியாக இருக்கான் பாருங்க. கல்லா, நீங்கள் நினைக்கிற போல இல்லை, நீங்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு உறுதியாக நம்புறீங்களோ அதை தாண்டி நான் அல்லாஹ் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். கல்லா இன்ன மஅய்ய ரப்பி, என்னுடைய ரப் இருக்கிறான், நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்? நான் செய்வது, நான் எடுத்துக்கொண்ட பணி என்னுடைய பணியில் அல்லாஹ் கொடுத்த பணி. அல்லாஹ் கொடுத்த பணியை செய்யும்போது என்னை பாதுகாப்பது அவனுடைய பொறுப்பு. அப்படி நம்பணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மார்க்கத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு அவன் உறுதியாக இருக்கணும். நான் சொல்லக்கூடிய கொள்கை அல்லாஹ் சொன்ன கொள்கை, எனவே அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்னு உறுதி வேணும் நமக்கு. என்னோடு இருக்கான், அல்லாஹ் தர காப்பாற்றுனா இல்லையா? கைத்தடி அடிங்க, கடல் அப்படியே நான் பிளந்து வழிகள் விடுமா இருக்கா இல்லையா? வீட்டான், எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. அதே கடல் வச்சு அல்லா தஆலா ஃபிரௌனை அடிச்சிட்டான். அடிச்சா இன்னொன்று உறுதி இருக்கு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தூக்கி நெருப்பில் போடுறாங்களா இல்லையா? உறுதியோடு இருந்தாங்களா இல்லையா? பயத்தில் ஓடிட்டாங்களா? இல்லை இல்லை நீங்கள் சொல்ல நான் கேட்டுக்கிறேன், வேற இல்லை நிர்பந்தம். உறுதியாக இருந்தாங்க. நபிமார்கள் உறுதி யாருக்கும் வராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அளவுக்கு உறுதி இல்லாட்ட சஹாபாக்கள் உறுதி. அதாவது காலப்போக்கில் ஈமானி உறுதி பலகீனப்பட்டு போயிட்டு தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. அது இயல்பு. உறுதி குறையும், ஆனால் உறுதி இல்லாமல் இருக்கக்கூடாது. சிலருக்கு கூடுதலான உறுதி இருக்கும், சிலருக்கு குறைவான உறுதி இருக்கும். ஆக உறுதி இருக்கணும், சுத்தமாக உறுதி இல்லாமல் போயிடக்கூடாது. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புகள் தூக்கி போகும்போது என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் என்னை காப்பாற்றணும் உறுதியாக நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாப்போ அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சானா இல்லையா? யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ சுகம் தரக்கூடிய குளிராக மாறிடு. ரொம்ப குளிராக இருந்துச்சுனாக்கா அப்புறம் விரைச்சிப்பாரு. ஃப்ரீசரில் வச்சா போல ஆகிடுமா இல்லையா? அதில் சேர்த்து போயிடுவாங்க மனுஷன், அப்படி தானே? ஆனால் இவ்வளோ அழகா யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம்.
நீ குளிராக இரு, அதே போல் பாதுகாப்பான குளிராயிரு, சலாமத்தான குளிராயிரு. காப்பாற்றினா இல்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ அல்லாஹ்வை மீது நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் அல்லாஹ்வுடைய நமக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரி இடம்பெறும், கிதாபு தௌஹீதில் வரும். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க, அன இந்த வன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியானுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அவனோடு இருப்பேன். என்னை பற்றி அவன் எப்படி நினைக்கிறானோ அதுக்கு தூதுவாக தான் அவனோட இருப்பேன். புரியுங்களா? அவன் என்னை நோக்கி நடந்தால் நான் அவனுக்கு ஓடி வருவேன். அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அவனுக்கு நான் ஒரு முழம் வருவேன். இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ் பற்றி எந்த அளவுக்கு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளோட நெருக்கத்தில் வருவான். அந்த எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹோட ஹெல்ப் கிடைக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கை தளர்ந்து போதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்காது. நீங்கள் எல்லா சஹாபாக்கள் எடுத்து போகிற பத்ர் போருக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? 313, 314, 317 வரைக்கும் வருது. எதிரிகள் ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்காக இருக்கிறாங்க. ஆயுத பலம். கண்ணிற்குரிய சகோதரிகளை, நம்ம கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம்னாக்கா குர்ஆனோடு தொடர்பு. ஏன்னா குர்ஆனில் கொள்கை உறுதிக்கான ஏராளமான உதாரணங்கள், நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு. அஸ்ஹாபுல் உஹ்தூத் கேள்விப்பட்டீங்களா? அஸ்ஹாபுல் உஹ்தூத் இன்னாரி தாத்தில் வகூதி மலையா கூதுன்னு வரும். அதாவது அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தது காரணமாக ஒரு சமுதாயத்தையே என்ன செஞ்சாங்க, நெருப்புறுதிக்கு போட்டாங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையோடு அந்த நெருப்புறுப்பை விடும்போது அந்த தாய் யோசிக்கிறாங்க, இந்த கொள்கையில் நம்ம உறுதியாக இருந்தோம்னாக்கா நெருப்பில் போய் விடணும் போது அது குழந்தை பேசுது, தயங்காத, நீ கொள்கையிலே உறுதி, நெருப்பில் நீ குதிச்சிருன்னு. இப்படி தான் பண்ண வருத்தனை பாரு. இந்த வரலாறுகளை படிக்கும்போது நம்முடைய கொள்கையில் உறுதி வரும். அப்போ முதல்ல நீங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம்னாக்கா ரெண்டாக புரிஞ்சுக்கிடுங்க, திருமறை குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு வைக்கணும். நல்லவர்களோடு நீங்கள் பழகணும். கொள்கையில் யாரெல்லாம் உறுதியாக இருக்காங்களோ அவரோடு பழகி அவங்களோடு என்ன செய்யணும், நல்ல பல விஷயங்களை இங்கே ஏற்றுக்கிடணும். இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மறுமையிலேக்கு பாதுகாக்கும். அல்லாஹ் தஆலா திருமறை அல் அஹில்லா யௌமதீன், அன்றைய நாளில் உற்ற நண்பர்களாக விரோதையப்படுவாங்க. இல்லல் முத்தகூன், யார் தக்வாவோடு இறைச்சி வாழ்ந்தார்கள் அவங்களோட நட்பு மட்டும் நீடிக்கும், மற்ற எல்லா நட்பும் போயிடும். ஆனால் நல்லவரோட நட்பை வச்சு யாரெல்லாம் அல்லாஹுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ, கொள்கையில் உறுதியோடு இருக்கார்களோ அவர்களோடு உங்களுடைய தொடர்புகளை வச்சுக்கணும். இந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொள்கை உறுதிப்பாடு இருக்கோ அந்த அளவுக்கு அமல்கள் வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தொழுகையில் பற்றி நல்லா எனக்கு ஒரு உறுதியாக இருக்கிறான்னாக்கா கண்டிப்பாக தொழ மாட்டேன்னா. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? கொள்கையில் உறுதியும் நிலையான அமல்களுங்கும் போது நம்ம கொள்கையில் தெளிவாக இருந்தால் தான், உறுதியாக இருந்தால் தான் அந்த அமல்களும் நம்மகிட்ட இருக்கும். கொள்கையில் தெளிவு இல்லைன்னாக்கா உறுதி வராது, கொள்கையில் உறுதி இல்லாவிட்டால் அமல்கள் இருக்காது. எனவே இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. எனவே தெளிவான கொள்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த கொள்கையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் நம்புறதாக சரித்தான், ரசூல் நம்புறது. இவனுக்கு பெரும்பாலும் இப்போ கொள்கை எப்படி இருக்குனாக்கா, சரிதான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய பெரியவர்கள் இப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான நிலை. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாதவர்களை அவங்களுடைய முகங்களை நரக நெருப்பு வச்சு புரட்டி எடுக்கும்போது சொல்லுவாங்க, ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபதல்லூன சபீலா ரப்பனா ஆதிஹிம் திஃபைனி மினல் அஸாபி வல்லஹும் கபீரா. யா அல்லாஹ், எங்களுடைய பெரியவர்களுக்கும் தெரியுதா அதிகாரம் உள்ளவர்களுக்கும் நம்ம கட்டுப்பட்டோம், அவங்கள வழி கெடுத்துட்டாங்க, யா அல்லாஹ் அவங்களுக்கு நீ 2 மடங்கு நரகத்துக்கு கொடு, தண்டனை கொடுன்னு கேட்பாங்க. யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, கை சேதமே, நம்ம அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே நாங்கள் போய் புலம்புவாங்க. தெரியுதா? அப்போ அல்லாஹுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் மறுபடியும் வெற்றி பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை போல இருக்கணும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதன் மூலம் தான் நாம் என்ன செய்யணும், கொள்கையில் உறுதியாக இருக்க முடியும், மறுபடியும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை வேணும். அப்போ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படணுன்னாக்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மீண்டும் அதே தான். அல்லாஹும் ரசூலும் என்ன சொன்னாங்க தெரிஞ்சால் தானே கட்டுப்பட முடியும். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க தெரியாமல் கட்டுப்பட முடியுமா? அப்போ அல்லாஹும் ரசூலும் எதை செய்ய சொன்னார்கள், அல்லாஹும் ரசூலும் எதை செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறார்கள், இந்த இரண்டையுமே தெரியும் போது தான் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படும் என்ற ஒரு நிலைமை வரும். அப்படி கட்டுப்படும் போது உறுதியாக இருப்போம். உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக அமல்கள் வரும். இதுதான் லாஜிக். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நாம் எந்த உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த உண்மையான கொள்கையுடைய நிலையை அறிந்து அதில் உறுதியாக இருந்து அந்த உறுதியின் வழியாக நல்ல பல அமல்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் மனை வாக்குகளை கேட்டுக்கொண்டு இந்த உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். இப்போது பாங்கு சொல்லியாச்சு, யுவருக்கா நேரம் நெருங்கி விட்டதால் இதோட நான் முடித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேடுங்க. 5-10 நிமிஷம். குரான் அதாவது கல்வியை எங்கிருந்து கற்கிறோன்னு இருக்கு. கல்வியை எங்கிருந்து கண்ட இடத்துல கல்வி கற்க முடியாது. மார்க்க கல்வி பொறுத்து பொதுவாகவே நாம் உடம்பு சேர்ந்து வச்சுங்களேன், யார் மருத்துவத்தை நன்றாக படித்திருக்கிறார்களோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ ஒரு கார்டியோக்கிட்ட போய் என்ன செய்ய, கார்டியோ சம்மந்தப்பட்ட தான் பார்ப்போம். கண் சம்மந்தப்பட்ட பார்க்குறோன்னா கண் சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட பார்க்குறோம், அப்படி தானே? அப்போது ஒரு பிரசவனை டிஜிஓ போய் பார்ப்பீங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அதில் முழுசாக கற்று தேர்ந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் மார்க்க கல்வி கற்க வேண்டுமானால் குர்ஆனையும் ஹதீஸையும் முறையாக யார் கற்றிருக்காங்களோ அவர்கள் மூலமாக தான் நீங்கள் என்ன செய்யணும், கல்வியை கற்க வேண்டும். இப்போ பெரும்பாலும் என்ன செய்யணும், கூகுள் ஆலிம் வந்துட்டாங்க. கூகுள் கையில் இருக்குல்ல, இப்போ அடிக்க வேண்டியது இதுதான் சட்டம், இதுதான் கொள்கை, அது போயிடக்கூடாது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது அவுட்புட் ஆகும். நீங்கள் என்ன பதிவு பண்ணீங்களோ அதுதானே திருப்பி தரோம். தப்பாக பதிவு பண்ணிங்கன்னா என்ன வரும், தப்பாக தான் ஆன்சர் வரும். எனவே இதை நம்பக்கூடாது. கூகுளில் நீங்கள் நம்பியே போயிடாதீங்க. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இருக்கா இல்லையா, அது என்ன சொன்னாலும் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ இருக்கான்னு பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் மொபைலில் பார்த்தேன், நான் கூகுளில் சர்ச் பண்ணேன், அது எல்லாம் இல்லை. எனவே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, யார் ஒரு தலைப்பாக்கட்டி ஜிப்பா போட்டு வந்தால் உடனே ஆலிம் சொல்லி போயிடக்கூடாது. உண்மையிலே அவர் மார்க்கத்தை பற்றி படித்திருக்கிறாரா, முறையான கல்வியை கற்றிருக்கிறாரா, அதற்கான சோர்ஸோடு அவர் இருக்கிறாரான்னு பார்க்கணும். உண்மையிலே இவர் முறையாக குரானையும் ஹதீஸையும் முறையாக கற்றிருக்கிறார், அந்த மொழியோடு அவர் கற்றிருக்கிறார் என்று தெரிஞ்சனாக்கா அங்கே நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக கல்வியை கற்கலாம். ஏதோ எல்லார்ட்டையும் போய் நம்ம மார்க்கத்தை கேட்பானாக்கா கண்டிப்பாக அது சரியான மார்க்கமும் இருக்கா, சரியான கொள்கையும் இருக்காது. அதில் வந்து தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால யாரிடம் நீங்கள் கல்வியை கற்கணும்னு கேட்டிங்கன்னா, முறையாக யார் கல்வியை கற்றிருக்கிறார்களோ அவங்கள்ட்ட மூலமாக தான் நீங்கள் கல்வியை கற்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த அளவுக்கு முறையாக கல்வி கற்றிருக்காங்க அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அச்சம் இருக்கும். இன்னமா யக்ஷா அல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹுக்கு மிக வஞ்சக்கூடியவர் யார்? அல்லாஹ் பற்றி அறிந்தவர்கள் தான். அல்லாஹ் பற்றி அறிந்தவர்கள் தான். உண்மையிலேயே அவன் இப்போ ஒரு உண்மையான ஒரு ஆலிமாக இருந்தாருனாக்கா, குரான் சுன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய முறையாக படிச்சிருந்தாருனாக்கா, நம்ம இந்த மக்களுக்கு கொள்கை சொல்லி தர்றோமே தப்பாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் நம்மளை மறுபடியும் கண்டிப்பான பயம் இருக்குது, அச்சம் இருக்குது அவருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி உலக என்ன கேட்டிங்கன்னா, உலக விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் உஷாராக இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு வெண்டைக்காய் வாங்க போகிறீங்க, முத்தலான்னு பார்ப்பீங்க. கத்திரிக்காய் வாங்க போகிறீங்க, சொத்தையான்னு பார்ப்பீங்க. அப்படி தானே? பார்த்து வாங்கிறீங்க. அது வாங்கி எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறீங்க? இது வரைக்கும் டேஸ்ட்டு, அப்புறம் வேஸ்ட்டு தான் தானே? டேஸ்ட் எதிரிக்கே இருக்கும், உடம்பு ஃபுல்லாக டேஸ்ட்டாக வருது, தொண்டை பிள்ளைக்கு டேஸ்ட்டு, அப்புறம் டோட்டலி வேஸ்ட்டாக தான் போகும். அது அந்த கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு வீணாக போகிற அந்த பொருளை வாங்கும்போது ஏமாந்து விடக்கூடாது, உஷாராக வாங்கணும் என்ற எண்ணம் இருக்கா இல்லையா? ஒரு துணி வாங்க போனால் அதை டேமேஜ் இருக்கான்னு பார்ப்பீங்க. ஒரு பொருளை வாங்க போனால் அது வந்து நம்ம ஏமாற்றப்படுகிறோமா இல்லையா, இல்லைம்மா நம்ம ஏமாற்றப்படுகிறோமா, அது குறை இருக்கா, டேமேஜ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து அழிந்து போகக்கூடிய பொருளை நீங்கள் பார்த்து வாங்கும்போது மார்க்கம் நிரந்தரமானது, மறுமை வரைக்கும் நிற்கக்கூடியது இல்லையா? அதில் நம்ம ஏமாந்து போகலாமா? பார்க்குற ஒரு ஆள் கேட்குறீங்க, இவர் சொல்வது உண்மையிலேயே குரானுக்கும் சுன்னாவுக்கும் சரியான முறையில் இருக்கா? நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு வந்துடுவீங்களா? ஒரு வியாபாரம் சொல்லி நல்ல பொருள் வாங்கிட்டு போங்கம்மா, இது ஃபஸ்ட்டு குவாலிட்டிமா, இதுக்கு வந்து ஒரிஜினல்மான்னு சொன்னால் இங்கே நம்புவீங்களா? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா, விசாரிப்பீங்களா இல்லையா? அப்போ மார்க்கம் என்பது அவ்வளோ சீப்பாக, உயிரை விட அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் தானே அது. அந்த மார்க் விஷயம் நம்ம இப்படி ஏமாற முடியுமா? ஏமாறக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? எங்கே போனால் நமக்கு சரியான அறிவு கிடைக்குமோ, கொள்கை கிடைக்குமோ, அவர் உண்மையிலேயே வந்து மார்க்கத்தை கற்றிருக்கிறாரா இல்லையா, தரமாக அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார் என்பது தெரிந்து
அப்படிப்பட்ட அறிஞர்களை போய் என்ன செய்யணும், நீங்கள் கல்வியை கற்றால் உங்களுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு. இல்லையேல் அவர் தவறான ஒரு கேட்குள்ளே கொடுத்துட்டாரு, தவறான கொள்கையை போய்ச்சிடனா முடிஞ்சு போச்சு. எனவே நாம் உலக விஷயத்தில் எப்படி எவ்வளவு உஷாராக இருந்து செயல்படுகிறோமோ ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அதே போல் மார்க்கெட்டில் பல மடங்கு நம்ம உஷாராக இருக்கிறோம். பல சஹாபாக்கள் அப்படி தான். ஒரு ஹதீஸ் சொன்னாலும் கூட பொதுவாகவே சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. சஹாபி சொன்ன உடனே நம்பிட்டு போவாங்க. ஆனால் ஒரு கட்டம் உபுல் ஹத்தாப் ரதி என்ன செய்ய தெரியாங்க, ஒரு ஹதீஸை கேட்கும்போது இது நீங்கள் ரசூல்கிட்ட கேட்டிங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு சஹாபி சொல்லும்போதே என்ன செய்கிறாங்க, நீங்கள் கேட்டிங்களா, நீங்கள் கேட்டது உங்களோடு சேர்ந்து யாராவது கேட்டிருந்தால் ஆதாரங்களை கொண்டு வாங்க, சாட்சிகளை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. காரணம் எதுக்கு? மார்க்கத்தை முறையாக அதில் எந்த விதமான தவறுகள் நடந்து விடக்கூடாதுன்றதற்காக அந்த அளவுக்கு அலர்ட்டாக இருந்திருக்கு, உஷாராக இருந்திருக்கிறாங்க. எனவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுமா, உலக விஷயத்தில் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கத்தை பெறக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார் மார்க்கத்தை முறையாக கற்றிருக்கிறார்களோ, சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியானதோ, அவர் ஒரு விஷயம் சொன்னாருக்க, சரி குரான் இருக்குன்னா நீங்கள் குரானை போய் பாருங்கள் இருக்கா இல்லையான்னு. ஹதீஸ் சொன்னார்னா ஹதீஸ் இருக்கான்னு பாருங்கள். அல்லது என்ன செய்யுங்க, ஒரு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வந்து போச்சுன்னாக்கா இது சரித்தானா இருந்தால் என்ன செய்யணும், வெரிஃபிகேஷன் கொடுங்க. வேறொரு நல்ல ஒரு ஆலிம் இருப்பாரா இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து சொல்லி இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க, இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க, இது சரியானு கேட்கும்போது நீங்கள் பாருங்கள். அவரும் அதே மாதிரி டாக்டர்கிட்ட மறு ஒப்பீனியன் கேட்குறீங்களா இல்லையா, ஒரு டாக்டர் காட்டுவீங்க, அம்மா இந்த பிரச்சனை இருக்குமா, இதில் பிரச்சனை, இது நாங்கள் இது செய்யணும் அப்படி செய்யணும் வாங்கும்போது, சரி இன்னொரு டாக்டர் பார்ப்போமே, சொல்கிற சரித்தானே பார்ப்போம். பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் உலக விஷயத்தில் உறுதியோடு அதை நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ அதே போல் தான் அதை விட பல மடங்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் கல்வியை கற்கணும். மொபைலை நம்பி நீங்கள் போயிடாதீங்க, மொபைலை பார்த்து பேசக்கூடிய ஆளுங்களை நீங்கள் நம்பிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இருப்பாங்க, அதாவது பேசுவாங்க, தாவா பண்ணி பண்ணுவாங்க, ஆனால் முறையாக கற்றுருப்பாங்க தெரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, செவி வழியாக கேட்டால் சொல்லிவிடுவாங்க. இப்போ நான் வந்து மார்க்கத்தை முறையாக படிக்கல வச்சுங்களேன், நான் ஒரு தாய், புரிஞ்சுங்களா, நான் என்ன செய்வேன், அவங்களுடைய பயானை கேட்பேன், இவங்களோட பயானை கேட்பேன், அதை கேட்பேன், இதை கேட்பேன், அது கொண்டு நான் சொல்லிவிடுவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் முறையாக அந்த பயானில் இருக்கக்கூடிய குறிப்புகள் குரானில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா பார்க்குறேன். நான் என்ன செய்வேன், சொல்கிறத அப்படியே வாங்கிட்டு அப்படியே சொல்லிவிடுவேன். இப்படியெல்லாம் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய நீ போய் மார்க்கத்தை கேட்க முடியாது. முறையாக குரானும் சுன்னாவையும் விளங்கி படித்த, முறையாக படித்த அந்த அறிஞர்கிட்ட போய் கேட்டிங்கன்னாக்கா சரியானவங்க, உங்களுக்கு மார்க்கம் கிடைக்கும், நல்ல கொள்கை கிடைக்கும்.